நான் நீட்டாச்சு நீ கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்சோ பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட மோமா ஐஸ் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மோமா. வணக்கம் மிட்டாச்சி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு ஆள பார்த்து. நானும் நல்லா இருக்கேன். 2வது கேள்வி பதிலுக்கான. ஆமா, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அதனால. ம். சரி, ஓகே. இன்னைக்கான டாபிக் போறதுக்கு முன்னாடி பொதுவாவே ஒரு விஷயம் இதாகும்ல. எப்பயுமே ஏதாவது ஒரு நியூஸ் ஏதாவது வெளிய வந்துச்சுன்னா, மீடியா வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்துட்டு எக்ஸாக்ட்டா இருக்கிறத சொல்லுவானுங்க. இல்ல கம்ப்ளீட்டா வேற நரேட்டிவ் எடுப்பானுங்க. இது 2 கூட வந்து நம்ம ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு புரொபகேண்டா இருக்குன்னு. ஆனா, அந்த 3வது ஒரு கேட்டகரி இருக்கு தெரியுமா? அரைகுறையா சொல்றது. அப்புறம் வந்து இந்த பேனிக் மோடயே வச்சுக்கிட்டு இருக்கிறது. அடுத்து இதான் நடக்கப் போது, இதான் நடக்கப் போது. இத ஒரு லைவ் கவர் பண்றேன்னு சொல்லிட்டு, எது கிடைக்குதோ சரி. அது வந்துட்டு லெஜிட்டா இருக்கா? இல்லையா? அது வந்து ஒரிஜினல் ஃபுட்டேஜா? இல்ல வந்துட்டு வீடியோ கேம் ஃபுட்டேஜா? எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் புடிச்சு கண்ட மேனிக்கு இறக்கிட்டு இருக்காய்ங்கல்ல. ஸோ, இன்னைக்கு அந்த மாரி இருக்கிற நியூஸ் மீடியாக்கள பத்தி தான் ஒண்ணொண்ணா பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி அது மேனிபுலேட் ஆகுது? நீங்க டெய்லியும் பார்க்குற நியூஸ் வந்து உண்மையிலே உண்மதானா? இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஒரு ரீசன் இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. ரீசென்ட்டா சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி வேற ஸ்டேட்ல நடந்த ஒரு பெரிய இஷ்யூ. நாடே கொந்தளிச்சிச்சு. பட் அதுக்கு பின்னாடி இன்னொரு ரீசனும் இருக்கு. அது நெறைய பேரு சொல்லவே இல்ல. அங்க இருக்கிற மீடியாவ மறைச்சாங்க. ஸோ அது என்ன ஏதுன்றத இந்த எபிசோட் ஃபுல்லா பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எதுலருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? அதான் நம்ம வந்து எப்படி இந்த மீடியாஸ்லாம் வந்து மேனிபுலேட் பண்ணுது? எப்படி கவர்மெண்ட் உடைய ரோல் என்ன இருக்கு? அதான் மீடியா பாலிடிக்ஸ் மீடியான்றது வந்து பிரஸ் ஃப்ரீடமா இருந்தது வந்து, எப்படி வந்து அந்த பாலிடிக்ஸோட இன்வால்வ் ஆகி, இப்ப மீடியா பாலிடிக்ஸா மாறியிருக்கு அப்படின்றதுலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த மீடியா எப்படி இருந்துச்சுன்றத பார்க்கணும். இப்ப வந்து எமர்ஜென்சி டைம்லயே வந்துட்டு இந்திரா காந்திய கூட நேரா கொஸ்டின் கேட்டு, அவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியே ஆர்டிக்கிள் வந்துச்சு. ஆர்டிக்கிள் வந்துருச்சு. நெறைய விஷயம் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற மீடியா வந்துட்டு, ஏதோ ஒரு எப்படி சொல்றது? தேசபக்திய வந்து ரொம்ப ஓவர் அப்யூஸ் பண்றானுங்க. நீங்க நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆமா. ஆ இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ப ஏதாச்சு ஒரு இப்போ தப்பு பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து தப்பு பண்ணுது அப்படின்னா, அது வந்து எக்ஸ்போஸ் பண்றது வந்து ஒரு மீடியாவா தான் இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் அப்பதான் வந்து நமக்கு தெரியும். ஆ நெக்ஸ்ட் டைம் ஓட் போடும்போது யாருக்கு நம்ம ஓட் போடலாம். யார் கரெக்ட்டா இருப்பாங்க, யார் கரெக்ட்டா இருக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த மாரி இப்போ இந்த மீடியாவே வந்து கவர்மெண்ட் உடைய கண்ட்ரோல்க்கு போயிடுது. கவர்மெண்ட்டுக்கு அவங்க விலை பேசி அவங்க கிட்ட போறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு குரூஷியலான திங்கா தான் இருக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம அத எங்க போய் பார்ப்போம்? ஆப்வியஸா நமக்கு வந்து ட்ரஸ்டட் சோர்ஸா இருக்கிறது வந்து பிரஸ் தான். மீடியா தான். அதுதான் வந்து நம்மளோட 4த் பில்லர் அப்படின்னும் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ ஆப்வியஸா நம்ம வந்து போய் அத வந்து நம்ம அந்த சோர்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கா, இல்லையான்றதே நம்ம போய் ஒரு நியூஸ் மீடியம்ல இருந்து தான் நம்ம போய் பார்க்குறோம். ஆனா அந்த நியூஸ் மீடியமே வந்து அந்த கதைய ஆல்டர் பண்ணி, லைக் அவங்களுக்கு டிஆர்பிக்கு வேணும் அப்படின்ற மாரி அந்த ஸ்டோரிய மாத்தி விட்டு, அப்படிலாம் கவர்மெண்ட்ட பத்தி இவங்க பேசிடக் கூடாது. எங்க நம்ம கவர்மெண்ட்ட பத்தி பேசினா நம்மளுடைய சேனலையோ, லைக் நம்ம மீடியமையோ வந்து தூக்கி விட்டுற போறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த பிரஸ் மீடியமே வந்து இப்படி இந்த இந்த மாரி ஒரு நிலைமையில இருந்துச்சுன்னா, அப்ப நம்ம எங்க தான் போய் ஒரிஜினல் சோர்ஸ வந்து தேடுறது? அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டினபிள் திங் தான் இங்க. ம். இன்னொன்னு வந்துட்டு, இப்ப ரீசென்ட்டா வந்துட்டு ஒரு இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆச்சு. பட் அதுக்கு வந்துட்டு நியூஸ போடுறாங்கன்னா, அது என்னன்றத சொல்லணும். அதாவது எப்படி சொல்றது? அன்னைக்கு இது நடந்துச்சு. இத்தன பேரு காயப்பட்டுருக்காங்க. இதோட நின்னுட்டா பரவால்ல. இங்கேருந்து போர்க்கப்பல் போச்சு. இங்கேருந்து வந்துட்டு இதாயிடுச்சு. பார்த்தீங்களா? மோடி வந்து இது பண்ணிட்டாரு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் இது பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு, ஏதோ இந்த லைவ் காமெண்ட்ரி குடுத்துட்டு இருக்கானுங்க. லைவ் காமெண்ட்ரி நீங்க எப்படி குடுக்க முடியும்? ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ வந்து எப்படி லைவ் கண்ட்ரிவா நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம, அந்த மாரி ஒரு சூழ்நிலையில வந்துட்டு வெறும் ஃபேக் நியூஸா வந்துகிட்டு இருக்குது. அது எப்ப வந்துச்சு? ஏது வந்துச்சு? அது உண்மையிலே ரியல் லைஃப் இன்சிடென்ட்டா? இல்ல வீடியோ கேம் கிளிப்பா? எதுவுமே தெரியல. எல்லாத்தையும் போட்டு சரட்டு மணிக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்கல்ல. இப்போ அதுதான். அ இந்தியா, பாகிஸ்தான்ன்றது வந்து இப்போ நேத்திக்கு நடக்கிற பிரச்சனை கிடையாதுல்ல. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 இயர்ஸ் மேல இந்த மாரி ஒரு பிரச்சனை போய்க்கிட்டே தான் இருக்கு. ஆப்வியஸா இது வந்து ரொம்பவே சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து நார்மலான சிட்டிசனுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா இத வந்து
இந்த மீடியாஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இத வச்சு அவங்க வந்து எனக்கு வந்து இதெல்லாம் நியூஸ் மீடியாலாம் மீடியா மாரி இருக்கா? இல்ல மீம் பேஜ் மாரி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, இப்ப ஏதாச்சும் ஒண்ணு நடக்குது அப்டின்னா, உடனே வந்து பாகிஸ்தான் தான் நம்மளுடைய எனிமி கண்ட்ரி அப்டின்னா, ஆ உடனே அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா ஒரு வீடியோ வந்தோனே, இந்த மாரி பாகிஸ்தான வந்து பண்ணிட்டாங்க. இந்தியா இந்த மாரி பண்ணிட்டாங்க. மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அப்டின்ற மாரி நம்ம வந்து சேஃப்கார்ட் மாரி பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு பழைய வீடியோ கூட ஏதாச்சும் ஒரு பழைய வீடியோ வந்து பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு மீம் டெம்ப்ளேட் மாரி வீடியோ போடுறாங்க. நியூஸ் சேனல்ஸ்லாம். ஸோ வந்து அது உண்மையா? ஃபேக்கா? இல்ல அது ரீசென்ட்டா நடந்ததா? இல்லையான்றது கூட இப்ப டவுட்ல தான் இருக்கு. அதான் அத விட மோசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ மத்த நியூஸ் சேனல்ஸ் இருக்குல்ல. இப்ப அவங்களே என்ன பண்றாங்கன்னா, இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப இது ஒரு கட்டத்தில என்ன ஆயிரும்னா, மக்கள் நாளைக்கே வந்துட்டு நம்ப மாட்டாங்க. எது உண்மை, எது பொய்ன்னு. நாளைக்கு உண்மையாலே ஒரு விஷயம் நடந்தாலும், இது ஃபேக்கா தான்டா இருக்க போதுன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருவாய்ங்கல்ல. அடுத்து வந்துட்டு இப்ப நம்ம ஊர் மீடியா எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம ஊர் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்துட்டு டிஎம்கே ஆப்போசிட்டா தான் இருக்கும். எப்பன்னா வந்துட்டு அ அவங்க ஆட்சியில இருக்கும்போது. அதே இது வந்து ஆட்சியில இல்லன்னா, இப்ப டிஎம்கே ஆட்சியில இல்லன்னா ஏடிஎம்கே இருக்கும். அப்பயுமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, முக்காவாசி வந்து டிஎம்கே சப்போர்ட்டா போயிரும். இங்க ஒரு சிலர் தான் ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட்டா நிக்குது. ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்ம ஊர் மீடியா வந்து ஒரு மாரி குழப்பமா இருக்குது. அது எனக்கு சுத்தமாவே புரியல. ஏன்னா, ஒண்ணு இந்த பக்கம் நிக்கலாம். இல்ல அந்த பக்கம் நிக்கலாம். யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேவரட்டிசம் தான் பெரும்பாலும் போயிட்டு இருக்குது. ஆனா அதையும் மீறி என்னன்னா, இந்த நார்த்ல ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸரா இருக்காய்ங்கல்ல. அவைங்கலாம் வந்துட்டு இப்ப என்ன பண்ணிடுறாய்ங்க, நம்ம ஊர் மீடியாக்களே காசு குடுத்து வாங்க ஆரம்பிச்சுடுறாங்க. இல்லைன்னா வந்துட்டு அங்கருந்து இங்க தமிழ் டிவிஷன் இருக்கும்ல, அதோட ஹெட்டா அப்படி மாறிறது. இல்ல அந்த கம்பெனியே மொத்தமா வாங்கிட்டு இங்க வந்துடுறது. இப்போ உதாரணத்துக்கு என்டிடிவின்னு ஒண்ணு இருந்துச்சு. அது வந்துட்டு பெரும்பாலும் பயாஸ் ஆயிருக்காது முன்னாடி வந்துட்டு. அது ஒரு கட்டத்தில என்னாச்சுன்னா, ப்ராப்பரா அவங்களால மெயின்டெயின் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, அதானி குரூப் வாங்குச்சு. இப்ப என்ன எப்படி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்கன்றத நீங்களே பார்க்கலாம். அதேதான். அதே நிலைமை வந்து இங்க நம்ம அ தமிழ்நாட்டுல இருக்க மீடியா சேனல்ஸ்லயுமே நடந்துட்டு இருக்கு. இப்போ தந்தி இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தந்தி சேனல் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்டின்னா, அந்த தந்தி டிவில வர நியூஸ்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து ஆப்வியஸா வந்து நார்த்ல வந்து அந்த சேனல் வந்து வில போயிடுச்சு. ஸோ அத தாண்டி இங்க எப்படின்னா, இங்க மீடியாலாம் வந்து எப்படி இருக்குன்னா, "நீ பெருசா, நான் பெருசா" அப்படின்ற அடிச்சு காட்டிக்கிற மாரி இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து பாலிமர வந்து அடிச்சு நவுத்துனோம். இந்த மாரி பாலிமர் நீ நியூஸ் சேனலே கிடையாது. நீ ஒரு மீம் கடை மாரி உங்க கிட்ட இருந்து வர நியூஸ் எல்லாமே மீம் மாரி தான் இருக்கும். ஃபுல்லா பார்த்து அந்த மாரி ஒரு ரொம்ப சென்சிபிளான இஷ்யூவ கூட ஒரு மீமா எப்படி அவங்க மாத்த முடியும்? ஒரு என்டர்டெயின்மென்ட்டா எப்படி மாத்த முடியும்? அப்படின்றது வந்து பாலிமர் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். அந்த மாரி இருந்தது பாலிமர். ஸோ அது இப்பவும் அதே மாரி தான் இருக்கு. ஆனா இப்ப மத்த சேனல்ஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம்ல. இந்த மாரி ஓகே இவங்கள வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். இந்த சேனல் நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். இவங்க வந்து நல்ல நியூஸ் ஒழுங்கா போடுறாங்க, சென்சிபிளா போடுறாங்க அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப அந்த மாரி இருக்க சேனல்ஸ் எல்லாமே வந்து பாலிமர் மாரி தான் மாறிட்டு இருக்கு. இல்ல, இல்ல. இன்னொன்னு வந்துட்டு இந்த புதிய தலைமுறை இருக்கு தெரியுமா? இனிஷியலா ஸ்டார்ட்டிங்ல வரும்போது சூப்பரா இருந்துச்சு. மத்த நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வத 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 வதன்னு வெறும் பொலிட்டிக்கல் நியூஸா இருக்கும். பட் இதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது பிரிண்ட் மீடியால. நான் பிரிண்ட் மீடியாலருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்துட்டு. ஃபர்ஸ்ட் பிரிண்ட் மீடியால இருந்தாய்ங்க. அதுக்கப்புறம் தான் நியூஸ் சேனலா மாறுச்சு. இனிஷியலா ஷோஸ்லாம் டிஃபரெண்ட்டா இருக்கும். பயாஸ்டாவே இருக்காது. எல்லாருக்கும் ப்ராப்பரா எப்படி நியூஸ் கொண்டு போணுமோ, அந்த மாரி கொண்டு போயிட்டு இருந்தானுங்க. ஒரு கட்டத்தில போக போக அப்படியே கரப்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பச்சையப்பா அந்த இவன் எஸ்ஆர்எம் ஓனர் இருக்காரு இல்லையா? அவர் கைக்கு மாறுச்சு. மாறுன பிறகு அப்படியே டோட்டலா இதாச்சு. அதுக்கப்புறமா இந்த அவனோட புகழ் பாடுறதுக்கான ஒரு இடமாவே மாறிடுச்சு. இப்ப வந்துட்டு அவர் எந்த கூட்டணியில இருக்காருன்னு தெரியும். ஸோ அதுக்கேத்த மாரி அந்த சேனலே இப்ப முழுசா கரப்ட் ஆயிருச்சு. ம். அதேதான் இப்ப வந்து நியூஸ் 18க்குலாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது. ஏன்னா, நியூஸ் 18 வந்து நம்ம தமிழ்நாட்ல மட்டும் இல்ல. இது வந்து ஆல் ஓவர் இந்தியால நெறைய லாங்குவேஜஸ்ல இருக்கு. ஸோ நியூஸ் 18க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. அவங்க கிட்ட வந்து ஆ அவங்களுடைய நியூஸ் வந்து போர் அடிக்கும். ஏன்னா, அவங்களுடைய நியூஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஐ மீன் எப்படி சொல்றது? அவங்க வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் போடுவாங்க. இந்த மாரி என்டர்டெயின்மென்ட்டுக்கான இடமே அவங்க கிட்ட அதிகமா இருக்காது. அதனால இப்போ நமக்கு ஒரு விஷயம் நமக்கு என்டர்டெயின்மென்ட் இல்லன்னா, ஆப்வியஸா அந்த இடத்துல வந்து நமக்கு போர் தான் அடிக்கும். கரெக்ட்டா? ஸோ என்டர்டெயின்மென்ட்க்கான இடமே வந்து நியூஸ் 18ல இல்ல. அப்பலாம் வந்து நான் பார்ப்பேன். என்னடா இந்த ஐ மீன் நான் ஒரு ஸ்கூல் படிக்கும்போதோ, ஒரு காலேஜ் ஸ்டார்ட்டிங்லலாம்
என்னடா இந்த சேனல் இவ்ளோ போர் அடிக்குது அப்படின்ற மாரிலாம் நான் பார்த்துட்டு வேற மாத்திருவேன். ஆனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே ஒரு என்டர்டெயின்மென்ட் ஃபுல்லாவே என்டர்டெயின்மென்ட்ட போட்டு எப்படி மத்தவங்கள மாரி நம்ம டிஆர்பி ஏத்தணும் அப்படின்ற மாரி ஆகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மத்த சேனல்ஸ் இருக்குல்ல. இப்ப வந்து தந்தி வந்து நீங்க சொன்னீங்க. இனிஷியலா வந்துட்டு இவரு சீபா ஆதித்யநாத் யாருன்னா, அந்த நாம் தமிழரோட ஃபவுண்டரா இருந்தாரு. அந்த ஆள் தான் வந்துட்டு சீமான உள்ள கொண்டு வந்தது. இப்ப அது வந்துட்டு பிஜேபிக்கு ஃபுல்லா மாறிடுச்சு. அது எந்த அளவுக்கு இதாயிருச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி வந்தாருன்னா, ஸ்பெஷல் இன்டர்வியூ குடுப்பாரு. இங்க தந்தி டிவில மட்டும் தான் குடுப்பாரு. அவைங்களுக்கு சப்போர்ட்டா உள்ள சேனல்ஸ் இருக்கு. ஆனா, அங்கலாம் போமாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வெள்ள போயிட்டாய்ங்க. இப்ப இருக்கிற அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே. தந்தியில மட்டும் தான் குடுப்பாரு. ஓகே. நியூஸுக்குன்னு வந்து சில விஷயங்கள் இருக்குல்ல. இந்த மாரி கிரெடிபிளா இருக்கணும். அந்த நியூஸுக்கு வந்து வேல்யூ இருக்கணும். ஃபேரா இருக்கணும். அன்பயாஸ்டா இருக்கக்கூடாது. ஐ மீன் பயாஸ்டா இருக்கக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் ஒரு நியூஸே நம்ம எடுப்போம். ஓகேவா? ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லாவே நியூஸ் வந்து நியூஸாவே இருக்க மாட்டேங்குது. ஃபுல்லாவே வந்து அ இந்த மாரி இவங்கள அடிச்சுக்கிட்டாங்க. அது வந்து ஒரு காமெடியான ஒரு இதுவா வந்து மாத்திட்டாங்க. இப்போ நியூஸ் தமிழ்ல வந்து நைட்ல வந்து ஒரு ஷோ போயிட்டுருக்கு. ஒரு 10 மணிக்கு ஒரு ஷோ போடுவாங்க. அதுல வந்து ஃபுல்லாவே கிரைம பத்தி மட்டும் தான் அந்த ஃபுல்லாவே இருக்கும். நம்ப இப்போ எல்லாருமே வந்து பேசுறாங்கல்ல, இந்த மாரி படத்துலலாம் வந்து இவ்ளோ வயலன்ஸ் காட்டுறீங்க, இந்த மாரி பண்றீங்க, அது பண்றீங்க, இந்த மாரிலாம் பேசுறாங்க. ஆனா, அந்த அந்த 1 ஹவர் ஷோல ஃபுல்லாவே கிரைம் நியூஸ் மட்டும் தான் இருக்கும். உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. உலகத்துன்னு ஏன் நம்ம 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 சொசைட்டிலயே நம்ம இடத்துலயே இங்க வந்து இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. என்னென்னமோ யார் யாரோ அடிபடுறாங்க. எவ்ளோ எவ்ளோ விஷயங்கள்லாம் இருக்கு. கேஸ்ட்னாலயோ, ரிலிஜியன்னாலயோ லைக் விமென்க்கான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் பார்க்கிறதே இல்ல. அதுக்கான இடம் வந்து ரொம்பவே கம்மியா தான் ஆயிடுச்சே தாண்டி, ஆனா இந்த என்டர்டெயின்மென்ட்டோ, இல்ல மத்த விஷயங்களுக்கானதெல்லாம் வந்து ரொம்ப இந்த நியூஸ் வேல்யூ வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி என்னுடைய கருத்து. இன்னொன்னு அது எப்படி சொல்றாங்கன்ற தான் இருக்குல்ல. இப்ப நடந்தது வந்துட்டு எப்படி சொல்லணும்? ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, தப்பு நடந்த மாரி சொல்ல மாட்டானுங்க. ஏதோ அந்த விக்டிம் மேல ப்ளேம் பண்ணி போடுற மாரி போடுவானுங்க. உதாரணத்துக்கு இப்ப ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா, அத பிரிண்ட் மீடியா இருக்குல்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எவனும் கரெக்ட்டா நியூஸ் போட மாட்டான். இந்த பொண்ணு அங்க போனா, இந்த பொண்ணு அந்த மாரி இருந்தா, அவ வந்து இது பண்ணான்ற மாரி போட்டிருப்பான். அவன் பண்ண தப்ப ஹைலைட் பண்ண மாட்டானுங்க. இந்த பொண்ணு மட்டும் தான் தப்பு பண்ணுச்சு. இந்த பொண்ணால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. அந்த டைட்டில் அந்த மாரி தான் கேவலமா தான் போட்டுட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமா. இப்போ நம்ம ஒரு நியூஸ கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ரத்தா தாக்கூர் கேஸ்ன்னு ஒண்ணு நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியலையே! ஆ அந்த ஒரு லிவ் இன்ல இருந்த கப்பிள். அதுல இருந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த பொண்ண வந்து துண்டு துண்டா வெட்டி அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சாங்க அப்டின்ற ஒரு கேஸ். செம்ம சென்சேஷனலான நியூஸ். பார்த்துருப்பேன். பட் ஞாபகம் இல்ல. 2023ல ரொம்ப சென்சேஷனலான நியூஸ். அதுதான் அந்த சீரிஸ பத்தி எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்ததே. பார்த்துருப்பேன். எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா பார்த்துருப்பேன். அது கரெக்ட்டா ஞாபகம் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப வந்து அந்த நியூஸ் வந்து அது என்னது ப்ராப்ளம்? ஸோ அவங்க 2 பேரும் வந்து லைக் லிவ் இன்ல இருந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால, அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து லைக் ரொம்ப நாளா அந்த சீரிஸ பார்த்து எப்படி வந்து கொலை பண்ணணும்? எப்படி வந்து வெட்டணும்? அப்படின்ற மாரி பார்த்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட கொலை பண்ணிட்டான். ஓகேவா? இந்த நியூஸ நம்ம வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்? இது வந்து ரொம்ப சென்சிபிள். ரொம்ப சென்சிட்டிவ் கூட. ஏன்னா, ஆ இதோடைய நியூஸ் வந்து எப்படி ஆயிருச்சுன்னா, எப் அ சேனல்ஸ்லாம் வந்து எப்படி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, என்டிடிவி, டைம்ஸ் டுடே இந்த மாரி இந்த 2 மீடியமா எப்படி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஃபுல் கவரேஜ். எப்படி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கொன்னான்? அந்த பார்ட்ஸ் எல்லாம் அந்த கொன்ன அந்த பார்ட்ஸ் எல்லாமே விக்டிமோடைய பாடிய வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணான்? அந்த விக்டிம் பாடிய வந்து எங்க வச்சிருந்தான்? என்ன நைஃப் யூஸ் பண்ணியிருந்தான்? இந்த மாரியான விஷயங்கள்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அத தாண்டி இப்போ வந்து என்ன இது எப்படி ஆயிருச்சுன்னா, அந்த ப்ளேம் ஃபுல்லாவே அந்த விக்டிம் மேல ஆயிருச்சு. இவன் ஏன் அங்க போனான்ற மாரி ஆயிருக்கும். ஆ இந்த லிவ் இன்ல எதுக்கு இந்த பொண்ணு அங்க இருக்கணும்? எதுக்கு லிவ் இன்லாம் இங்க இருக்கணும்? அதுக்கப்புறமே வந்து லிவ் இன்ற ஒரு கான்செப்ட்னாலேயே ஒரு பெரிய விஷயம் வந்துச்சு. ஸோ இந்த பொண்ணு எதுக்கு அங்க போனா? எதுக்கு லிவ் இன்ல இருக்கணும்? இந்த மாரியான இதுவும் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் இப்போ ஒரு நியூஸ் வந்து எப்படி கவர் பண்ணணுன்றது வந்து இருக்கு. அது வந்து இங்க இருக்க ஜர்னலிஸ்ட் நெறைய பேருக்கு அது இல்லன்றது ஒண்ணு இருக்கு.
இல்ல இப்ப உங்கள மாரி ஆட்கள்லாம் இருக்காங்க. ப்ராப்பரா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணிட்டு போறீங்க. ஆனா அங்க இருக்கிறவைங்கலாம் அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. என்னன்னா வந்துட்டு சோசியல் மீடியாவ பார்த்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ட்ரெண்ட் ஆகணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர, நம்ம ப்ராப்பரா நியூஸ் குடுக்குறோமா, அந்த ரெஜிபிலிட்டி இருக்கு. உனக்கு வந்து சம்பளம் உனக்கு குடுக்க தான் போறேன் எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே. நீ ப்ராப்பரா நியூஸ் குடுத்தாலும் சம்பளம் குடுக்க தான் போறேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, இத இது இது மூலியமா வேற மீடியத்துக்கு மூவ் பண்றாங்கல்ல. இப்ப இந்த வேல்ராஜ் இருக்கான் தெரியுமா? ரீசென்ட்டா நீயால கூட அடி 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 வாங்குனான் தெரியுமா? ஆமா, ஆமா. வேல்ராஜா அவன் பேரு என்ன? அதானே அவன் பேரு? வேல்ராஜ் தான் நெனைக்கிறேன். சரி விடுங்க. ஏதோ ஒண்ணு. அது எப்படி இருந்தாலும் 2 பேரும் சலச்சீங்கல்ல. அவன் என்ன பண்ணான், இத ஒரு மீடியமா வச்சு யூடியூப் சேனல்ல போய் பேட்டி குடுப்பான் தெரியுமா? ஆமா. ஒரு பேட்டிக்கு எப்படியும் 5,000 10,000 அப்படி காசு குடுக்க தான் செய்வானுங்க. காசு குடுத்தா தான் இவங்க பேட்டி குடுக்க போறானுங்க. இத வந்து வேற சோர்ஸ் ஆஃப் மீடியாவா மாத்திக்கிறாய்ங்க. இப்ப எப்படி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஸ்டார்ட்டிங் கன்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. போக போக வந்துட்டு பெய்டு வரும். அது மூலியமா வந்துட்டு சினிமாக்கு போலாம், இல்ல வேற ஏதாவது போலான்னு சொல்லிட்டு மூவ் ஆறாய்ங்கல்ல. அந்த மாரி இப்ப இந்த நியூஸ் ஆங்கர்ஸுமே மாற ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த இவங்க யாரு பிக் பாஸ்ல போச்சே ஒரு அம்மா வந்துட்டு அவங்க பேர் என்ன? இது சன் டிவி நியூஸ்ல வந்தாங்கல்ல. ஆமா. அனிதா சம்பத். இப்ப அவங்கலாம் வந்துட்டு வேற மீடியம் மாறிட்டாங்க அப்படி. இப்ப நியூஸ் பண்றதுன்னு நெனைக்கிறேன். டோட்டலாவே வந்துட்டு விளாக் பண்றது அப்படி மாறிடுச்சு. ஆமா, ஆமா. ஒரு ஃபேம் எப்படி கேதர் பண்றது அந்த மீடியமா மாத்திட்டு இருக்காங்கல்ல. அத பத்தி நினைக்கிறீங்க? ஆ அந்த பாலிமர்ல தான வேல்ராஜ். வேல்ராஜ் வந்து பாலிமர் தான். ஸோ ஐ திங்க் இப்ப வேல்ராஜ் வந்து நியூஸ் சேனல்ல பண்றது இல்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஆ அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து செம்மையா இந்த நியூஸ் மூலமா வந்து ஃபேமஸ் ஆயிடுறாங்க அப்டின்னா, ஒரு தடவ அவங்க வந்து மணி பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து திருப்பி அந்த அ இந்த மாரி ஒரு சோர்ஸ் இருக்கே நமக்கு அப்டின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு இல்லன்னு தான் தோணுது. ஒரு தடவ இப்போ நார்மலா நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸே நம்ம எடுத்துக்கலாமே. ஃபர்ஸ்ட் வந்து யாருமே பெய்டு வந்து பண்ண மாட்டாங்க. பார்ட்டர் அந்த மாரி ஒரு சிஸ்டம்ல போயிட்டுருப்பாங்க. ஆனா, அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து அந்த இல்ல நம்ம இங்கருந்து வந்தோம். நம்ப இங்கருந்து வந்தோன்றது கூட வேண்டாம். ஆனா கொஞ்சமாச்சு அவங்க மனசாட்சிக்காச்சு கொஞ்சம் ஃபேர்னஸா இருக்கலாம் அப்டின்றது வந்து எனக்கு தோணுது. ஆனா, அதுவுமே இங்க யாருமே பண்ண மாட்றாங்களோ! அவங்க மனசாட்சிக்கு ஏத்த மாரி கூட இங்க யாருமே இருக்க மாட்றாங்களோ! அப்டின்றது ஒண்ணு இருக்கு. ஆல்ரெடியே வந்து இந்த மாரி நெறைய பேர வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாரி நீங்க ஆட் இல்லாம பண்றீங்க. அ மக்கள் என்ன முட்டாளா? அப்டின்ற மாரி விஷயங்கள்லாம் வரைக்கும் போது. ஆனா நெறைய பேருக்கும் இது வந்து தெரிய மாட்டேங்குதுல்ல. இப்போ ஒருத்தவங்கள புடிச்சிருக்கும். இப்ப அனிதா சம்பத்தே நம்ம எடுத்துக்கலாமே. அனிதா சம்பத் வந்து நெறைய பேருக்கு அவங்க நியூஸ் வாசிக்கிறதுனால அவங்கள பிடிக்கும். அவங்க நல்ல பிரசன்டபிளா இருப்பாங்க நியூஸ் சேனல்ல. அதனால நெறைய பேருக்கு அவங்கள பிடிக்கும். அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஓகே நம்மளுக்கு வந்து நெறைய பேர புடிக்குது அப்படின்றத ஒரு யூஸ் பண்ணி, அவங்க இப்ப வந்து ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப பெரிய ஃபேம்ல இருக்காங்க. அ அவங்க வந்து இப்ப மீடியாலயும் போய் நடிக்கிறாங்க. சான்ஸ் கிடைச்சா வந்து சினி ஃபீல்ட்லயும் நடிக்கிறாங்க. அத தாண்டி அவங்களுக்கு வந்து எப்படி ஆயிருச்சுன்னா, இந்த மாரி டிராவல் விளாக்ஸ் மாரி நெறைய ஆயிட்டுருக்கு. டிராவல் விளாக்ஸ்லாம் கண்டிப்பா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ ஒரு டூர் போயிட்டு வந்தாலே, இப்போ ஒரு மலேசியா அந்த மாரி போயிட்டு வராங்கன்னா, இந்த மலேசியா ட்ரிப்பே அவங்களுக்கு ஃப்ரீ தான். ஆனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாரி நாங்க இவங்க கிட்ட இருந்து இந்த டிராவல் ஏஜென்சி கிட்ட இருந்து நாங்க புக் பண்ணி நாங்க போனோம். இந்த மாரி பேசி அப்படியே மக்களே ஏமாத்துறாங்களோ அப்படின்னு தோணுது. இல்ல எங்களுக்கு வந்து இது ஃப்ரீ தான். அது வந்து யாருமே சொல்ல மாட்றாங்க. இது எங்களுக்கு ஃப்ரீ தான். நாங்க இந்த டிராவல் ஏஜென்சி வந்து எங்கள அப்ரோச் பண்ணி நாங்க ஃப்ரீயா போறோம். அப்படின்றதெல்லாம் வந்து இப்ப யாருமே சொல்ல மாட்றாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா வேல்ராஜ். இப்ப அவன் வந்து நீயா நானா ஷோல வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்றான். நியூஸ நீங்க இப்படி குடுத்தா தானே பார்க்குறீங்கன்னு. அது எப்படி எடுத்துக்கிறது? இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப ரீசென்ட்டா நாங்குநேரியில ஒரு பையனுக்கு வெட்டு விழுந்துச்சு தெரியுமா கழுத்துல? சத்தமா வந்துட்டு அவன் அவன் கூட வந்துட்டு +2ல பாஸ் பண்ணான். தெரியும், தெரியும். அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு ஓகேவா? அது நடந்து நியூஸ்லாம் பெரிய இஷ்யூ ஆயி அவன் பாஸ் பண்ணிட்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரீசென்ட்டா என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு வந்து Instagramல ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வருது. அக்செப்ட் பண்றான், பேசுறான். பேசும்போது "உன்னுடைய ஸ்கூல்ல படிச்சவன் தான்டா. எனக்கு வந்து மேரேஜுக்கு வந்து இன்விடேஷன் குடுக்கணும். நீ நேரா வான்னு" கூப்பிடுறானுங்க. இவனும் போறான். போறப்ப திருப்பி அவனுக்கு மேல அட்டாக் பண்றானுங்க. திருப்பி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆறான். இவனுங்க என்ன பண்றானுங்க, அவன் ஃபோன்ல வந்துட்டு இந்த அ கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டிங் ஆப் இருக்கு. அந்த ஆப் இருந்துச்சு. அதனால தான் அடிச்சாய்ங்க. அப்படி நரேட்டிவ்ஸ் டோட்டலா மாத்தி நியூஸ் போடுறான். இப்ப அங்க நடந்தது என்ன? திருப்பி அகைன் அவன வம்பிழுக்குறானுங்க. நீ அத தானே சொல்லணும். இந்த ஆப் இருந்தனால தான் பிரச்சனை வந்துச்சு. இவனெல்லாம் என்னத்த சொல்றது? இன்னொன்னு நீங்க சொன்னீங்க தெரியுமா? இந்த ஆட் வந்து இஷ்யூ வருதுன்னு சொல்ட்டு.
அது எந்த அளவுக்கு மோசமாயிருச்சுன்னா, நீங்க இந்த விளாக் இருக்கு இல்லையா? நீங்க விளாக்ல வந்து ஏதாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஸ்பான்சர் பண்ண ப்ராடக்ட் தான். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க வீட்ல சாதாரண பொருள் இருக்கும். இப்ப டிவினா டிவின்னு சொல்லிட்டு போயிருவானுங்க. ஆனா இந்த குக்கிங் பண்ணும்போது, இந்த இந்த நல்லெண்ணெய், இதோடைய மைதா மாவு, இந்த கடலை எண்ணெய், அந்த பிராண்டோட நேமோட சொல்லுவானுங்க. நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆமா. ஆ நார்மலாவே யாரையுமே நம்ப முடியல. எப்போ வந்து எனக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே தெரியும். இப்போ ஒரு ப்ராடக்ட்ட பத்தி ஆப்வியஸா இவங்க பேசுறாங்க அப்டின்னா, அவங்க வந்து இது பெய்ட் ப்ரமோஷன் இல்ல அப்டின்னு சொன்னாலுமே, அது கண்டிப்பா பெய்ட் ப்ரமோஷனா தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு ஃப்ரீயா குடுத்துருப்பாங்க அப்டின்ற மாரி தான். இது வந்து ஏதோ ஒரு ப்ரமோஷன். அவங்களுக்காக நீங்க ஏதோ ஒரு ப்ரமோஷன் பண்றீங்க அப்டின்றது தான் ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து ரீசென்ட்டா 2 டேஸ் ஆகுது. என்ன ஆச்சுன்னா, மதுரை இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தவங்க இருக்காங்க. எனக்கு அவங்க நேம் சரியா தெரியல. ஓகேவா? இப்போ பக்ரீத்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாரி அ ஆயிஷாமா நாட்டு பண்ணை அப்படின்றது நேத்து தான் பார்த்தேன். ஆயிஷாமா நாட்டு பண்ணை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து இந்த மாரி ஆடுலாம் இருக்குல்ல. ஆட்டு பண்ணைன்னா ஆடெல்லாம் அங்க வச்சிருக்காங்க. நெறைய வளர்க்குறாங்க போல. இந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அ ஆல்ரெடி லைக் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த மாரி பக்ரீத்துக்கு வந்து இந்த மாரி ஆடுலாம் வெட்டுவாங்கல்ல. குர்பானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆடு குடுப்பாங்க. ஸோ வெட்டி குடுப்பாங்க. அந்த மாரி இவங்க வந்து அந்த 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு, இவுங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணதுனால இவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க வந்து முஸ்லீம். அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து முஸ்லீம். ஸோ அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து நெறைய பேர் வந்து இவங்கள ட்ரஸ்ட் பண்ணி தானே அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட ஆர்டர் வாங்கி காசு குடுத்துருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காசு பார்த்தோனே அந்த ஆட வச்சிருக்கவங்க யாருக்குமே ஆடு குடுக்கல. டேட் வந்துருச்சு கரெக்ட்டா இன்னும் ஆடு குடுக்கல. அவங்க இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவா போயிருக்கு போல. அது வந்து முந்தா நாளுமே ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. என்னன்னா, அந்த வீடியோ வந்து திருப்பியும் அவங்க 2வது வாட்டி அவங்க கொலாபரேஷன் மாரி பண்ணியிருக்காங்க. அது போட்டதுனால நெறைய பேர் அந்த ஆடு வாங்கி, காசு குடுக்காம, அந்த ஆடும் குடுக்காம, ரீஃபண்ட் பண்ணாம இந்த மாரி ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கு இது. ஸோ, இப்ப இவங்கள போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க. நீங்க தான் உங்கள தான் நாங்க நம்புனோம். ப்ரமோஷன் பண்றதுனால நாங்க உங்கள நம்புனோம். சரி ஓகே. இதுலயாச்சும் நீங்க உண்மையா இருப்பீங்க அப்டின்றதுனால. ஆனா இதுலயுமே நீங்க வந்து ப்ரமோஷன் காசுக்காக நீங்க பண்ணியிருக்கீங்க அப்டின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க, உங்கள மாரி நானும் ஏமாந்துட்டேன். எனக்கும் தெரியாது அப்டின்ற ஒரு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப இது ரீசென்ட்டா நடந்துட்டு இருக்கு. நேத்து, இன்னைக்கு தான் போயிட்டு இருக்கு இந்த இஷ்யூ. ஸோ நேத்து வந்து பக்ரீத்னால நேத்து ஆடு வெட்டணும்ல. காசு குடுத்து பே பண்ணவங்க யாருக்குமே வந்து ஆடும் கிடைக்கல, ரீஃபண்டும் கிடைக்கல. இந்த மாரி இவுங்க வந்து ஒரு சின்ன பிராண்டாவே இருக்கட்டும். ஆனா, இந்த மாரி எவ்வளவோ பிராண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா, இந்த மாரி நம்ம வந்து ஒரு தடவ ஓகே இந்த ப்ரமோஷன் பண்ணி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நம்ம ஃபுட்டயே நம்ம எடுத்துப்போமே. இந்த ஃபுட் வ்ளாகர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாரி இந்த இடத்துல நல்லாருக்கு. போய் சாப்பிடுங்க அப்டின்ற மாரி போய் ப்ரமோஷன் பண்றாங்க. நானே நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். அங்க கேவலமா இருக்கு சாப்பாடு. இந்த மாரி அன்ஃபேரா தானே இருக்கு இது எல்லாமே. காசுக்காக என்னன்னா பண்ணுமோ பண்ணுவீங்களா? அப்டின்றது ஒண்ணு எனக்கு தோணுது. இல்ல, இல்ல. இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன். இந்த ஒருத்தன் வந்துட்டு மைக் எடுத்துட்டு ரோட்ல திரிஞ்சுட்டு இருப்பான். இப்ப கேட்டுட்டு உங்களோட அவுட்ஃபிட் என்ன வேலைன்னு கேட்பான் தெரியுமா? ஆமாமா. ஆனா இப்ப நெறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அத. இல்ல, இல்ல, இல்ல. அது வந்து ஓஜி ஒருத்தன் இருக்கான். ஜெம்ஸ் ஆஃப் சென்னைன்னு சொல்ட்டு. ஆமாமாமா. தெரியும், தெரியும். ஆ அவன் இருக்கான். நான் வந்துட்டு ஒரு விளம்பரம் பார்க்குறேன். பார்த்தோனே எனக்கு ஒரு ஒரு அவங்க வந்து பேசுறாங்க ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டேஜிங் பண்றானுங்க. அதாவது இவங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் வராங்க. அவங்கள்ட்ட கேட்டு அந்த ப்ராடக்ட்ட வந்து ப்ரமோட் பண்றாங்க. ஓகேவா? ப்ரமோட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வந்துட்டு அந்த 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 இன்ஃப்ளூயன்சர ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நான் Google இமேஜஸ்ல போட்டு பார்க்குறேன். அவங்க வந்து வேற நெறைய சைட்ல வந்துட்டு மாடலா போஸ்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு இவன் இத பண்றான்னு சொல்ட்டு. நான் வந்து அவனுக்கு மெசேஜ் பண்றேன். இந்த மாரி "நீ பண்ணது தப்பு தான்டா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, எங்களுக்கு வந்து அது தெரியவே தெரியாது. அதாவது பெய்ட் கொலாபரேஷன் போடவே தெரியாதாம். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய மியூசிக் லேபிள்லாம் இருக்குல்ல. இந்த Sony மியூசிக்கு, திங் மியூசிக்கு, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காய்ங்க தெரியுமா? பாட்டுலாம் நடுவுல ப்ரமோட் பண்ணாய்ங்க தெரியுமா? இந்த பாட்டு கேட்டு பார்த்துருக்கீங்களான்னு சொல்ட்டு. அதுக்குமே அவங்கலாம் பே பண்ண தான் செய்றாங்க. ஆனா, அதுக்குமே பெய்ட் கொலாபரேஷன் வராது. எனக்கு என்ன சந்தேகம்ன்னா, அப்ப இந்த பெரிய கம்பெனி எல்லாமே வந்துட்டு பிளாக் மணிய உள்ள கரைக்கிறாய்ங்களா? எனக்கு சுத்தமா புரியல. இத்தனைக்கும் வந்துட்டு அவன் கொலாபோ அக்செப்ட் பண்ணி தான் வச்சிருக்கான். ஸ்டோரியிலே மென்ஷன் பண்ணி வச்சிருக்கான். ஆனா காணோம். இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஒரு கனடால ஒருத்தவங்க தமிழ்ல இருக்காங்க ஓகேவா? அவங்களுமே போட்டாங்க. திங்க் மியூசிக்கோட கொலாபரேஷன் போட்டாங்க. நான் வந்து மெசேஜ்ல கேட்டேன். இந்த மாரி பெய்ட் கொலாப் எங்கன்னு கேட்டேன். உடனே அவங்க போட்டுட்டாங்க. பெய்ட் கொலாபரேஷன் போட்டாங்க.
இவைங்கலாம் போட மாட்டேங்கிறானுங்க. இது வந்துட்டு தனி டாபிக் தான். பட் இங்க மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா, இவைங்களும் கிட்டத்தட்ட ஒரு மீடியா மாரியே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏதோ என்ன சொல்றது? ஒரு மார்க்கெட்டிங் மீடியா மாரி வேலை செஞ்சு ஒரு இது சொல்ட்டீங்கன்னா போதும். காசு குடுத்தாச்சா? அதேதான். இப்போ Instagram ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாவே ஆட் தான் வருது. இந்த ப்ராடக்ட் நான் இவங்க கிட்ட வாங்குனேன். கெட் ரெடி வித் மீலயே ஆட் தான் வந்துட்டு இருக்கு. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட். அதாவது பரவால்ல. இப்ப இந்த எடிட்டிங் ஸ்டைல் கொஞ்சம் மாத்திட்டாங்க தெரியுமா? பின்னாடி பேக்கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு பேட்டர்னா ஒரு பேக்கிரவுண்ட் ஓட விடுறது. முன்னாடி வந்துட்டு போல்டா டெக்ஸ்ட் போடுறது. அதுல வர 99% பேர் அம்புட்டு பேர் ஃப்ராடுகார பயலுக. வெறும் காசு இருக்கு. சும்மா அத எடிட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்கன்ற பேர்ல வந்துட்டு என்னத்தையோ உளறி வைக்கிறானுங்க. ஏன்னா இதுவுமே மீடியா சைடு தான். ரொம்ப மோசமா என்ன ஆயிருதுன்னா, உங்களுக்கு குழந்தை இல்லையா? இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. அத விட என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, இந்த கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிறது. பண்ணிட்டு டொனேஷன் குடுங்கன்னு சொல்லி நம்பர் குடுக்குறது. நம்பர் வந்து கோயில் நம்பர் கிடையாது. இவங்க சொந்த பாக்கெட்டுக்கு எல்லா எல்லா காசும் போயிரும். இப்ப நமக்கு தெரியும். ஓகேவா? இப்ப நம்ம ஏஜ் கேட்டகரிக்கு தெரியும். இது வந்து ஆட் தான் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் வளர்ந்தவங்க இருப்பாங்கல்ல. ஏன்னா இப்ப எல்லாருமே எல்லா மீடியா சோசியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவே பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா, ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கூட இது என்னன்னே இது பண்ண தெரியாது. "பாத்தியாடா இது பாகிஸ்தான குண்டு போட்டானுங்க." இப்படிதான் டைரக்ட்டா தான் வருதே தவிர, அது உண்மையா? பொய்யா? எதுவுமே தெரியாது. இந்த தந்தி டிவி என்ன பண்ணான்னா வந்துட்டு, இந்த 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 நியூஸ் அந்த கேம் ஃபுட்டேஜ்லாம் எடுத்து உள்ள போட ஆரம்பிச்சுட்டான். "பாத்தீங்களா? இதுதான் வந்துட்டு தாக்குதல் நடந்துச்சு." ஒரு போர் நடக்குதுன்னா, மீடியா போவாங்க. அங்க வந்து எவ்வளோ பதற்றமா இருக்கும். அப்படியே கிளியரா சினிமேட்டிக்கா காமிக்கிறேன் வீடியோ. எவனாவது நம்புவானா? ஆனா, அந்த கொஞ்சம் ஒரு 40 வயசு, 50 வயசு கேட்டகரி இருக்கிறவங்க ஈஸியா நம்பிர்றாங்க. நம்பிட்டு வந்துட்டு, அதெல்லாம் ஸ்டோரி வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஸ்டேட்டஸாவோ இல்ல ஏதோவோ. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப நாளைக்கு வந்து பொய்யா எது சொன்னாலும் நம்புற ஒரு கூட்டமா இங்க மாறிட்டு இருக்காங்கல்ல. எங்க அம்மாலாம் ஏஐ பார்த்தே நம்புறாங்க. "இது உண்மையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாரி ஆயிடுச்சு. அதான் அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குது. ஸோ நாங்க வந்து இப்ப ஆட பத்தி பேசினதுக்கு வந்து ரீசன் வந்து என்னன்னா, இது ஆஃப் டாபிக் கிடையாது. காரணம் வந்துட்டு நீங்க யாருமே போய் கேட்க மாட்றீங்க. இன்னொன்னு என்ன பண்றான் தெரியுமா? அவன் வந்துட்டு ஆவுன்னா வந்துட்டு கமெண்ட் டெலீட் பண்ணி விட்டுறானுங்க. அதுக்கு தனியா குரூப் வச்சிருக்கான் அந்த ஜேம்ஸ் ஆஃப் சென்னை வந்துட்டு. நீங்க கமெண்ட் போடுவீங்க. போட்டுட்டு அது உங்க ஸ்டோரில ஷேர் பண்றதுக்குள்ள இதாயிரும். டெலீட் ஆயிரும். அந்த அளவுக்கு இப்ப பக்காவா இப்ப ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, அவன் வந்து கிரெடிபிலிட்டி எப்படி காமிக்கிறான்னா, உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல்ல வந்துட்டு ஆ வெறும் செலிபிரிட்டீஸோட எடுத்த ஃபோட்டோஸா இருக்கும். நயன்தாரா, இன்னொரு 8 ஆக்ட்ரஸ், பொலிட்டீசியன்ஸ் கூட இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் வச்சு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அத வச்சு இவங்க காசு பார்த்துட்டு ஊரா மெத்தட் சுத்திட்டு இருக்கானுங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒரு பெய்டு கொலாப்ன்னு போடுறதுக்கு அவ்வளோ அழுகுறானுங்க. இவங்களுக்கு என்ன பண்றது எனக்கு புரியல. இப்ப பெய்ட் கொலாப் போட்டா என்ன Instagram என்கேஜ்மென்ட் குறைக்க போதா? கண்டிப்பா கிடையாது. இப்படின்னா பெரிய பெரிய கம்பெனி வந்துட்டு இங்க சோசியல் மீடியா ஹேண்டிலே வச்சுக்க முடியாது. எந்த மைண்ட் செட்ல சுத்திட்டு இருக்காங்கன்னு சுத்தமா புரியல. ஆ இப்போ வந்து அடுத்து முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே எல்லா ஃபீல்ட்லயுமே வந்துட்டு பெண்களுக்கு எதிரான கொடுமை அதிகமா நடந்துட்டு இருக்குது. அதுல வந்து பத்திரிக்கை துறையும் விதிவிலக்கு இல்ல. கரெக்ட்டா? ஆமா. ஸோ அத பத்தி அப்படியே சொல்லிட்டு வாங்க. ஸோ வந்து இப்போ ரீசென்ட்டா நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ரீசென்ட்டா ஒரு 2, 3 மந்த்ஸ் இருக்கும். குமுதம்ல வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இந்த மாரி சேனல்ல நடந்துட்டுருக்கு அப்டின்ட்டு. ஆனா அதோடைய ஃபாலோ அப் என்ன ஆச்சு அப்டின்றது வந்து யாருக்குமே தெரியல. ஆ ஓகே. ஸோ அது என்னன்னா, இந்த மாரி குமுதம்ல இருக்க ஒரு ரிப்போர்ட்டர், விமன் ஜர்னலிஸ்ட். ஸோ அவங்க வந்து அ அங்க வந்து செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்ற மாரி அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. யாரு அப்டின்னு பார்த்தோம்னா வந்து குமுதமுடைய ஃபவுண்டரே இந்த மாரி வந்து விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து இது புதுசாவே தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல நான் இருந்திருக்கேன். எப்படி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதும் நான் பார்த்துருக்கேன். பெர்சனலா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாரி ஒரு ஒரு பெரிய சேனல்ல இருந்து இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சு. தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பெரிய சேனல். நான் அத சொல்லல. ஸோ வந்து அங்க இருக்க ஒரு அந்த சேனலோட எடிட்டர் வந்து இவுங்க வந்து ஒரு நியூஸ் பிரசன்டரா இருந்தாங்க. ஸோ இவுங்கள வந்து எப்படி வந்து எல்லாமே ஒரு மாரி அவங்களுடைய பேசுறதே வந்து ரொம்ப அப்யூசிவா இருக்குமா. அவங்க வந்து என் கூட படிச்சுட்டு இருக்கும்போது, போறதுக்கே பயப்படுவாங்க. எப்பதான் நான் இந்த வேலைய விட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணனால தான் அவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு 8 ஹவர்ஸ் வொர்க் பண்ணணும். ஸோ 2 டூ 10 அந்த மாரி வொர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க வொர்க் பண்றதுக்கு. அங்க வந்து ரொம்பவே வந்து அவங்கள பேசுறதே ரொம்ப அப்யூசிவான கமெண்ட்ஸ் வந்து சொல்லி பேசுவாங்க. இப்ப வந்து அவங்க வந்து நியூஸ் பிரசன்டரா இருந்திருக்காங்க. ஸோ நீங்க ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாரி போடாதீங்க. இந்த மாரி போடுங்க. ஏன் இப்படி போட்டிருக்கீங்க?
இதெல்லாம் வந்து அவங்க எதிர்த்து கேட்டாங்க அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு வந்து 1 மாசம் சேலரி போடல. அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கன்டினியூஸா. பிரேக்கு கூட அவங்கள வெளிய விடாம, அந்த மாரியெல்லாம் அவங்க வந்து மென்டலி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இப்போ நம்ம ரீசென்ட்டா கூட ஒருத்தவங்களுடைய ஆடியோ லான்ச்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். அது உங்களுக்கு தெரியுமா? ஆடியோ லான்ச்ல அவங்க நேம் எனக்கு வர தெரியல. இல்ல பேரு சொல்ல வேணாம். பேரு சொல்ல வேணாம். அதே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏன்னா டபுள் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. அவங்கள வந்து பேர் சொன்னாலும் நாளைக்கு பிரச்சனை ஆயிரும். அதுதான். இப்போ அந்த ஆடியோ லான்ச்ல கூட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இருங்க. ஓகே, ஓகே, ஓகே. அது அது எனக்கு தெரியுது. அந்த ரிப்போர்ட்டர் பேர் என்ன? அவன மூஞ்ச பார்த்ததே இல்ல. பார்த்தேன்னா எனக்கு இதாயிரும் போல. எனக்கு சிம்பிளான ஒரு விஷயம். அங்க என்ன நடக்குது? ஒரு கேள்வி கேட்டான் ஓகேவா? அதுக்கு அவங்க வந்துட்டு நாகரிகமா தவிர்த்துட்டாங்க. சரி வேணாம் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. முடிச்சுட்டு மூடிட்டு போ வேண்டியது தானே! திருப்பி இப்ப என்ன பண்ணியிருக்கான், Facebookல வந்துட்டு ஏதோ புத்தர் கதை ஏதோ போட்டு அசிங்கப்படுத்தியிருக்கான். அது எவன பண்ண அதுக்கும் புடிச்செல்லாம் அடிக்க தான் செஞ்சானுங்க. அவன அதுக்கப்புறம் எந்த பிரஸ் மீட்லயும் பார்க்கல. யார் அவன்? ஆக்சுவலி அது யாருன்னு எனக்கு தெரியல. என்ன சேனல்ன்னும் தெரியல. ஆனா கொஞ்சம் ஏஜ்டான ரிப்போர்ட்டர் தான் நெனைக்கிறேன். கெழட்டு பயலுக தான் வந்துட்டு என்ன பண்றது, இங்க உட்கார்ந்து வக்கனையா பேசுவானுங்க. இதே நீங்க வந்துட்டு அ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, அவைங்க சொரூவமே வேற. ம், ம். கெழட்டு நாய்கள தான் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதேதான். இப்போ இந்த நியூஸ் சேனல்லலாம் இருக்கிறவங்க எல்லாருமே, எடிட்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்க தான். ரொம்ப வந்து நான்லாம் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே வந்து, லிஃப்ட்ல கூட வந்து தனியா அங்க இருக்க ஆம்பளைங்களோட போவாத அப்டின்ட்டு என்ட்ட சொல்லுவாங்க. அந்த மாரியான ஒரு சூழல்ல தான் இருக்காங்களே எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு. நியூஸ் சேனல்ல இருக்கிறவங்கலாம். ஸோ என்ன வந்து அப்டி இல்ல அந்த மாரி சொன்னாங்கன்னா, ஓகே அபியூசர்ன்னு சொல்லிட்டு போயிருங்க. இல்ல, இல்ல. இல்ல லேடீஸ் வந்து சொல்லுவாங்க இந்த மாரி. ஓ! லேடீஸேவா? ஆமா. லேடீஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லிஃப்ட்ல கூட எந்த மென் கூடயும் வந்து அ லிஃப்ட்லலாம் தனியா போவாதீங்க. ஸ்டெப்ஸே யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க இருக்கிற லேடீஸ் சொல்லுவாங்க. இந்த மாரி இங்க வொர்க் பண்ற மென் கூடலாம் லிஃப்ட்லலாம் தனியா போவாதீங்க அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நியூஸ் சேனலே வந்து இந்த ஒரு நம்ம நெனச்சுப்போம்ல. நியூஸ் மீடியா இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவா இருக்கும். இருக்கிறவங்கலாம் ரொம்ப ப்ரொக்ரெசிவா இருப்பாங்க. இன்டலெக்சுவலா இருப்பாங்க அப்டின்னு நம்ம நெனைப்போம்ல. ஆனா அது எல்லாமே ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். அங்க இருக்க மென்மே எல்லாமே எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா, அப்ப அங்க இருக்கிற ஃபீமேல்ஸே அங்க இருக்கிற மேல் ஸ்டாஃப்ப நம்பலன்னா, எப்படி ஒண்ணா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க? எனக்கு சுத்தமா புரியலையே! ஆமா. அது வந்து இப்போ நான் சொன்னேன்ல, என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு வேற வழியே இல்ல. 1 இயர் கான்ட்ராக்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து லாஸ்ட்டா வந்து இல்ல என்னால டார்ச்சரே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து 2 மாசம் அவங்க வந்து வொர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க. ஆனா அவங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து 2 மந்த்ஸ் சேலரி வந்து புடிச்சுக்கிட்டாங்க. அவங்க ரிலீவ் ஆகும்போது 2 மந்த்ஸ் சேலரி புடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ வந்து நம்ம எடுத்தோனே சொல்லிட முடியாதுல்ல. இப்போ நம்ம கேட்கிறோம்ல, "நீ ஏன் அந்த இடத்துல இருந்த? உனக்கு அந்த இப்போ ஒரு விஷயம் ஒரு ஃபீமேலுக்கு நடக்குது அப்டின்னா, நீ ஏன் அந்த இடத்துக்கு போன? நீ ஏன் அங்க போன?" அப்டின்னு நம்ம கேட்கிறோம்ல. அதே தான் இதுலயுமே அப்ளை ஆகும். ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு என்ன விஷயமாவும் இருக்கட்டுமே, நம்ம வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு சேஃப்டி இல்ல தான். ஆப்வியஸா அவங்களுக்கு சேஃப்டி இல்ல. ஆனா அவங்க வேற ஏதோ ஒரு வழி இல்லாம, ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வொர்க் பண்ணி தான் ஆகணும் அப்டின்ற மாரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாரியான விஷயங்கள்னால தான் இவங்கலாமே ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பன்னா அந்த இது மாரி இருக்காதா? ஒரு கமிட்டி மாரி இருக்காதா? அதெல்லாம் கவர்ன் பண்றதுக்கு? பொதுவா அந்த மீடியா ஆஃபீஸர்ஸ்லாம். ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த மாரிலாம் இருக்குமான்ட்டு. ஏன்னா, நான் ஒரு இடத்துல இன்டர்ன் பண்ணும்போது 3 மந்த்ஸ் நான் அங்க இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ 3 மந்த்ஸ்ல வந்து அவ்ளோ சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆ பெரிய பெரிய இடத்துல போஸ்ட்ல இருப்பாங்களா, இந்த மாரி எடிட்டர், சப் எடிட்டர்ஸ் அந்த மாரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஏஜ்டான மென்னு தான் ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருமே எப்படின்னா, இவங்க அ இந்த நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்களையோ, லைக் ஃபீமேல் ஸ்டாஃப்ஸையோ இந்த மாரி நாங்கலாம் பெரிய ஆளுங்க. நீங்க எங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலைய கிரியேட் பண்ணி வச்சுடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாரி இங்க வொர்க் பண்ற லேடி ஸ்டாஃபோ லைக் மென் இப்போ அ எல்லாரையுமே நான் சொல்ல முடியாது. அங்க வந்து நெறைய மென்ஸ்மே இருந்தாங்க.
என் கூட ஒர்க் பண்றவங்க நெறைய மென்ஸுமே இருந்தாங்க. ஒரு 25 அண்டர் 25 அண்டர் 30ல இருக்கவங்களா இருந்தாங்க தான். அவங்களுமே வந்து அவங்களலாம் பார்த்து, ஓகே. இப்போ அந்த ஏஜ் லிமிட் தப்பா ஏதாச்சும் ஒரு கருத்து வச்சாலுமே, ஓகே நம்ம பொறுத்து தான் போணும். அமைதியா தான் இருக்கணும். அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு மீடியால. நம்ம நெனச்சுக்கிறோம். ஓகே மீடியா இவங்கலாம் நல்லா பேசுவாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த மாரிலாம் இருக்காது. கண்ட்ரோல்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா, அங்கலாம் பயங்கரமான பாலிடிக்ஸ் நடக்குது. அந்த ஏஜ்டு மென்னு, இந்த எடிட்டர்ஸ் இந்த மாரி பெரிய பெரிய வெயிட்டு காய்லாம் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க எல்லாரையுமே. இப்ப நீங்க சொல்றதுபடி பார்த்தா, மீடியான்றது ஜஸ்ட் லைக் தட் அனதர் ஒரு வொர்க் ஸ்பேஸ் தான். ஆமா. அது ஒண்ணும் வந்துட்டு ப்ராப்பரா நடக்கிற ஏரியா மாரி இல்ல. கிடையவே கிடையாது. வேணா நம்ம சும்மா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். மீடியா அங்க வந்து இது மாரிலாம் இருக்காது அப்படின்னு நம்ம வேணா ப்ரொஜெக்ட் வேணா பண்ணிக்கலாம். ஆனா, பயங்கரமான எல்லா கேவலமான வேலைகளும் அங்கேயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தா நீங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். யாராச்சு எவ்ளோ மீடியா சேனல்ஸ் இருக்கு. ஆனா, நம்ம பெர்சன்டேஜ் கூட எடுத்துக்கலாமே. கண்டிப்பா ஹராஸ்மென்ட் வந்து எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு தான் இருக்கு. விமென்க்கான ஹராஸ்மென்ட் வந்து பயங்கரமா எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு தான் இருக்கு. அது மீடியாவுமே சலிச்சது கிடையாது. அங்கேயும் நடக்குது. ஆனா நீங்க யோசிங்க, யாராச்சும் வந்து வெளிய ஓப்பன் அப் ஆகுறாங்களா? இப்போ இந்த குமுதம்ல இருந்து அந்த நியூஸ் ரெப்ரசன்டர் வந்து ஓப்பன் அப் ஆனதே, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கோர்ஸ்ல படிச்சதுலருந்தே எனக்கு தெரியல. ஒரு எனக்கு தெரியல இவங்க எப்போ இதுக்கு முன்னாடி யாராச்சும் ஓப்பன் அப் ஆனாங்களா? அப்படின்றது வந்து ரொம்ப ரேரான கேஸஸ் தான். யாருமே வரமாட்டாங்க. நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். இன்னொன்னு நீங்க ஓப்பன் அப் சொல்றீங்கல்ல. நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஆங்கர் இஷ்யூ வந்துட்டு. அங்க அந்த கேள்வி கேட்கிறான்ல, அவன் பக்கம் யாருமே கேமரா திருப்பவே இல்ல. எல்லாருமே ஃபோக்கஸ் அந்த பொண்ணு மேல தான் திருப்பிட்டு இருந்தாங்களே தவிர, யாரும் அந்த அந்த கேட்டவன் மேலே திருப்பல. திருப்பி இருந்தான்னா, அன்னைக்கே அவன் மேல வந்துட்டு சாணில முக்கி அடிச்சிருந்திருப்பானுங்க. அவன் கேட்ட கேள்விக்கும், அவன் குடுத்த ரெஸ்பான்ஸுக்கும். பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு சிண்டிகேட் மாரி மூவ் ஆயிட்டு இருக்கான்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. வெளிய இருந்து பார்க்கும்போதும் இவங்க அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா உள்ள வந்துட்டு எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தான். பின்ன எப்படி? ஆவேசா மென் தான. இது என்ன கிழவன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இது வந்துட்டு அந்த ஆங்கர் இஷ்யூ ஒண்ணு இருந்துச்சு. இன்னொன்னு வந்துட்டு இப்ப அதே மீடியால இன்னொரு ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து தெரியும்ல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஐன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் அது வந்து நான் தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து க்ளூலாம் குடுத்தாங்க. இந்த மாரி அந்த டைரக்டர் வந்து ஒரு 15 படம் நடிச்சாருன்னு சொல்ட்டு. ஆனா என்ன ஷாக்குன்னா, அந்த அந்த வீடியோல ஒரு ஆடியோ வந்திருக்கும். அந்த டைரக்டரோட ஆடியோவோ, இல்ல ஹெல்ப்பரோட ஆடியோ யாருன்னு தெரியல. அது வந்து அங்க ஸ்டேஜ்ல அதே வாய்ஸ் வருது. பட் யாருமே கேள்வி கேட்கல. அதே வாய்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆகுது. எனக்கு ஆடியோ மட்டும் கிடைச்சுச்சு. கேட்கும்போது ஒரு வாய்ஸ் வந்துச்சு. ஆ அதுல ஆரியாலாம் புடிச்சு இழுத்து வச்சிருந்தானுங்க. அதுதான் எனக்கு எனக்கு அது தோணுச்சு. ஆனா நான் என்ன நெனச்சேன்னா, சரி ஓகே. அ அவர மாரி வேற யாருக்குமே வாய்ஸ் இருக்காதோ! அப்டின்ற மாரிலாம் நான் நெனச்சுட்டேன். அப்ப ஆனா அது உண்மையாவே அவங்க தானா? இல்ல வாய்ஸ் கிட்டத்தட்ட சேமா தான் இருந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, ஒரு கேமரா ஃபோக்கஸ் வைக்கிறாங்க தெரியுமா? எப்பயுமே வந்துட்டு இந்த விக்டிம் மேல தான் ஃபோக்கஸ திருப்பானே தவிர, யார் இப்ப இனிஷியேட் பண்றா, யார் இது பண்றா அந்த பக்கம் கேமரா நகரவே மாட்டேங்குது. இப்ப அந்த ஆங்கர் இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல இந்த சீரியல் ஆக்ட்ரஸோட இஷ்யூவா இருக்கட்டும், கேமரா அந்த பக்கம் போவே மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு புரியல. கேள்வி கேட்கறான்ல, அவ்வளவு தைரியமா கேள்வி கேட்கிறேன், முகத்த காட்டுறதுக்கு என்ன பிரச்சனை அவன்? ஏன் அது வந்து காப்பாத்துறானுங்க? இப்ப அந்த ஆள் முகம் தெரிஞ்சிருந்தா வச்சு கிழி கிழின்னு கிழிச்சிருக்கலாம் இங்க. அந்த ஆள் முகம் தெரியல. அதனால தப்பிச்சுட்டு இருக்கேன். இன்னொன்னு பேருமே தெரியல. ம். அந்த அளவுக்கு ஒரு எப்படி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கான். அப்பயுமே இந்த அளவுக்கு ஒரு அனானிமிட்டி எப்படி மெயின்டெயின் பண்ண முடியும்? சுத்தமா புரியல. அப்ப இந்த மீடியாலாம் வந்துட்டு பேரளவுக்கு தான் நாங்க வந்துட்டு உண்மைய சொல்றோம். நாங்க வந்துட்டு இது பண்றோன்ற மாரி இருக்கு. ஆனா டீப் ரூட்டட் பார்த்தா சாக்கடைய விட கேவலமா இருக்கு. நம்ம இந்த ஆங்கர் இஷ்யூ கூட இப்ப நடந்ததுல கூட, நம்ப எல்லாருமே அங்க இருக்கிற டைரக்டர்ஸ் மொதற்கொண்டு பெரிய பெரிய ஆளுங்கள வந்து எல்லாருமே அந்த பொண்ண தான் பேசக்கூடாது. இந்த மாரியெல்லாம் பேசக்கூடாது. இந்த டைம்லாம் கிடையாது. ஆடியோ லான்ச் தானே வந்திருக்கே அப்டின்ற மாரிலாம் பேசினாங்களே தவிர்த்து, அந்த மாரி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அங்க எவ்ளோ பேர் ஆக்டர்ஸ் இருந்திருப்பாங்க. லைக் டைரக்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா யாருமே வந்து நீங்க எப்படி இந்த மாரி கேள்வி கேட்கலாம்? அப்டின்ட்டு யாருமே வந்து பேசல. கரெக்ட்டா? அவரு பேசினது தப்பு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சம்மதமே இல்லாம ட்ரெஸ்ஸ பத்தியெல்லாம் பேசினா, அங்க அந்த டாபிக் சம்மதமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அத பத்தி நீ பேசுற அப்டின்னா, அத பத்தி கேட்கறதுக்கு அங்க யாருமே கிடையாது. நம்ம பேசிக்கிறோம்ல, சும்மா மீடியா தான் அப்டின்னு நம்ம பேசிக்கிறோம். மீடியா.
எல்லாமே உண்மையா தான் இருக்கும் அப்டின்ட்டு. ஆனா அந்த மாரி எதுவுமே கிடையவே கிடையாது. இங்கேயும் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இது எப்டின்னா, எப்ப எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணி, ஆ இந்த மாரியும் நடக்குது அப்டின்ட்டு சொல்லுவாங்கன்றது வந்து எனக்கு தோணல. ஏன்னா, இவ்ளோ வருஷத்துல சொல்லாதது இப்ப மட்டும் நடந்துருமா? அப்டின்றது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அதான் இந்த 2 விஷயமே பார்த்துக்கலாமே. இப்ப அந்த ஆக்ட்ரஸ் அந்த ஆங்கர் நெனச்சாலும் பேர் சொல்லியிருந்திருக்கலாம். அந்த ஆள் பேர் சொல்லியிருந்தா கூட இதாயிருக்கும். பட் அவன் மேபி அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா Facebookல எழுதியிருக்கான்னு சொல்றாங்க. அவன் யாருன்னே தெரியல. அது சர்க்குலேட் ஆக மாட்டேங்குது. அது அப்படியே லாக் ஆயிருச்சு. இப்ப இந்த இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் இஷ்யூ எடுத்துக்கோமே இன்னொரு பக்கம். அங்கேயுமே என்ன பிரச்சனைன்னா, அந்த அம்மா வந்துட்டு ஹிண்ட் தான் குடுக்கணும் வந்து டைரக்ட்டா சொல்லிட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு ஃபேம் இருக்கு ஓகேவா? உங்கள அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கீழ இறக்க முடியாது. நீங்க ஒண்ணும் வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ் கேட்டு போறவங்க இல்ல. உங்களுக்கு ஆல்ரெடி சீரியல்ல ஒரு ஃபேமஸான இதாயிருச்சு. ஏன்னா உங்களுக்கு அதுலயுமே செகண்ட் ஹீரோயின் தான் நெனைக்கிறேன். படத்திலேயே செகண்ட் ஹீரோயின், சீரியலும் செகண்ட் சம்திங் ஏதோ நெனைக்கிறேன். செகண்ட் இருந்துமே ஃபேமஸான ஒரு கேரக்டர் நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இது பண்ணிட்டு போயிரலாமே. நீங்க ஒரு ஆள் நீங்க சொல்ட்டீங்கன்னா, மொத்த பேர் இது பண்ணுவாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இவங்க கமலஹாசன் ஃபர்ஸ்ட்டு பொண்ணு இருக்காங்கல்ல ஸ்ருதி ஹாசன். அவங்களுக்கே நடந்திருக்கு. அவங்களும் வந்து சொல்றாங்க. சரத்குமாரோட அ யாரு அவங்களோட பொண்ணு வரலட்சுமி அவங்களும் வந்து சொல்றாங்க. ஆனா யாருமே பேர சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்கலாம் பெரிய ஆளு. இவங்களே பேர் சொல்லலைன்னா, அப்போ இவங்க எப்படி சொல்லுவாங்க? நம்ம எதிர்பார்க்கிறது அதுவும் கரெக்ட்டா இருக்காதுல்ல. இவங்களும் பேர் சொல்ல மாட்றாய்ங்க. அந்த நாய்களும் வரல விட்டுட்டு இருக்கானுங்க. இது வந்து ஒரு நெட்வொர்க் மாரி இருக்கு. இதுக்காகவேன்னு இருக்காங்க போல இருக்கு. அதேதான் இப்போ நம்ப அந்த சீரியல் ஆக்டர் வீடியோ லிங்க்ஸ மட்டும் அவ்வளோ பேர் ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு அந்த மாரிலாம் இருந்திருக்காங்கல்ல. அவங்க வந்து அ இப்போ நம்ப இந்த மீடியா வச்சு என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆப்வியஸா கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த டைரக்டர் யாருன்னு? அந்த மேடையிலேயே வந்து பேசுன மாரி தான் வந்திருக்கு. இப்போ அந்த டைரக்டர் வந்து யாருன்றது வந்து யாருமே சர்க்குலேட் பண்ண மாட்றாங்கன்றேன். புரியுதா? இப்போ இத வந்து அவ்ளோ ஃபாஸ்ட்டா ஸ்ப்ரெட் பண்றவங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவர் யாரு அப்டின்றது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒரு சில பேர் வந்துட்டு கான்ட்ராக்ட்லயே போட்டுர்றாங்க. இந்த மாரி பண்ணணும். டைரக்டர் கூட இத்தன வாட்டி, ஹீரோ கூட இத்தன வாட்டி, ஆ புரொடியூசர் கூட இத்தன வாட்டின்ற மாரி கான்ட்ராக்ட் புது கான்ட்ராக்ட் 2 டைப் போடுவானுங்க. ஒண்ணு வந்துட்டு இந்த இன்கம் டாக்ஸ் காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு. இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்றதுக்கு இருக்கும். இன்னொரு கான்ட்ராக்ட் ஒண்ணு இருக்கும். அதான் ஒரிஜினல் கான்ட்ராக்ட். அதுல தான் இந்த மாரி உட்கார்ந்து எழுதுறது. இத்தன டைரக்டரோட இத்தன வாட்டி பண்ணணும். இவரு ஆக்டரோட இத்தன வாட்டி பண்ணணும். புரொடியூசர் கூட இத்தன வாட்டி பண்ணணும். இங்க இங்க வரணும். இதெல்லாம் பண்ணணும். அந்த அளவுக்கு டீப்பா எழுதுறாய்ங்க. ஏதோ இந்த அந்த பான் ஆர்டிஸ்ட்ல வந்துட்டு இந்த ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா? அவங்க அவங்க வந்து எழுதுவாங்க. என்ன வந்து இத்தன வாட்டி தான் இது பண்ணணும். ரொம்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு போடுவாங்கல்ல. அந்த மாரி கான்ட்ராக்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. அது வெளிய வராது. ஒரு சில பழைய ஆக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. இந்த மாரி கான்ட்ராக்ட் போட்டுருக்காங்கன்னு ஆனா ஏன் இந்த இந்த இதனால தான் நம்ம ஊர்ல இருந்து பெரும்பாலும் யாரும் வர்றதில்ல. நடிக்கிறதுக்கோ, இது பண்றதுக்கோ. கலர்ன்று ஒரு பேரியர் ஓகே. அத ஒத்துக்கிறேன். அத தாண்டி பின்னாடி இந்த ஒரு பிரச்சனையினால தான் எந்த ஆக்டர்ஸும் வரதில்ல. யாரும் இது பண்றது கிடையாது. சோசியல் மீடியால உட்காந்து எழுதுறாய்ங்கல்ல. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னா தெரியாது. ஏன் அவ எடுக்கிறதே இல்ல? உடனே என்ன பண்ணிருவாய்ங்கன்னா, ரஞ்சித்த புடிச்சு கடிக்க ஆரம்பிச்சுருவானுங்க. பாரு ரஞ்சித் ஏன் வந்துட்டு கருப்பான ஆள எடுக்கிறதே இல்லன்னு சொல்லிட்டு. அவரு நெனச்சாலும் தடுக்க முடியாது. அவர் இதுல நடக்காம இருந்தா சந்தோஷம். அட்லீஸ்ட் இந்த சாக்கடையில ஒரு நல்ல இடம் ஒண்ணு இருக்குன்னா, அது அப்படி கூட எடுத்துக்கலாமே தவிர, மத்தபடி இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப கரப்ட்டான இண்டஸ்ட்ரி. இந்த மீடியாவா இருந்தாலும் சரி, இந்த சினி இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 2மே இப்ப என்டர்டெயின்மென்ட்டாவே மாறிடுச்சு. இங்க மீம் போட்டு சாவடிச்சுட்டு இருக்கானுங்க. கீழ்த்தரமா வேல பார்த்துட்டு இருப்பானுங்க. ஆனா, அவைங்க வந்து புனிதர்கள். இப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்டி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாலுமே நீங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. எக்ஸ்போஸ் பண்ணாலுமே ஆ எக்ஸ்போஸ் பண்ணாலுமே ஒருத்தவங்கள வந்து கொன்னுட்டு போயிட்டே இருப்பாங்க ஈஸியா. கேட்டா அது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏதோ ஒண்ணு ஆயிருச்சு அப்டின்ட்டு சொல்லிட்டு போயிருவாங்க. அதேதான் இப்போ அந்த முகேஷ் சந்திரகருடைய கேஸ்லயுமே அப்படிதான். அவ்ளோ பெரிய கரப்ஷன வந்து அவரு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஆ 2, 3 வருஷமா இன்வெஸ்டிகேட் பண்ணி, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் பண்ணி, ஒரு ட்ரூ ஜர்னலிஸ்ட்டா அவர் இருந்திருக்காருன்னு நெனைக்கிறேன். அவருக்கெல்லாம் வந்து ஆனா அவரு என்ன பண்ணுச்சு, அங்க இருக்க அந்த கவர்மெண்ட்ல இருக்க ஏதோ ஒரு அரசியல்வாதியே வந்து நல்லா கொன்னு அது வந்து ஆப்வியஸா பச்சையா தெரியுது அந்த நியூஸ்ல. இல்ல அந்த செப்டி டேங்க்ல இருந்தாரே அவரு தானே? ஆமா, ஆமா. அவருதான். அவரு இல்ல, இல்ல. அதுல கொடுமை என்னன்னா, கொன்னவன் வந்துட்டு அவன் சொந்தக்காரன். அதான் ஆப்வியஸா வந்து நியூஸ் சேனல் போடுறாங்க. என்னன்னு போடுறாங்கன்னா, இந்த மாரி
அ கொன்னவனுடைய இடத்துல தான் இருக்காரு. அந்த இடத்துல தான் வந்து இவனோட விக்டிமோட பாடி கிடைச்சது அப்டின்ட்டு போடுறாங்க. ஆனா என்ன பண்ணாங்க அவர? என்ன பண்ணியிருப்பாங்க? இல்ல என்ன என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கோர்ட்‌டுக்கு போயிருப்பானுங்க. கோர்ட்‌டுக்கு போயிட்டு வந்துட்டு, இவரோட இது இல்லன்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பானுங்க. பேக் எண்ட்ல வேற வேல போயிட்டுருக்கும். கண்டிப்பா வந்துட்டு கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நகரவே நகராது. உண்மையா பேசுனாங்கன்னா, கடைசியில இப்படித்தான் இருக்கணும். இதான் நிலைமை இங்க. அது வந்து இந்த சொசைட்டி கிரியேட் பண்ணிடுதுன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி அ நான் உண்மையா இப்போ நம்ம மனசாட்சிக்கு ஏத்த மாரி இப்போ ஜர்னலிஸ்ட் வந்து இல்ல நான் என்னோட மனசாட்சிக்கு ஏத்த மாரி நான் இருக்கேன். இந்த மாரி நான் இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். இந்த இந்த கட்சியில நடக்குதா? இது தப்பு. இத நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அப்டின்ட்டு அவங்களுக்கு தோணுனாலுமே, இங்க என்ன பண்ணிடுதுன்னா இந்த சொசைட்டி, இல்ல நீ இதெல்லாம் பண்ணாத. நீ கண்டிப்பா செத்து போயிடுவ. அப்டின்ற ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு ஃப்ரேம வந்து கொண்டு வருதுன்னு எனக்கு தோணுது. இப்போ ஒண்ணும் இல்ல. அ இப்போ இப்போ நீங்க ஒரு சேனலுக்குள்ள நான் போய் வொர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். என்னுடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாரி இப்ப நெறைய பேர் அந்த மாரி இருக்காங்க. இப்ப அஸ்பைரிங் ஜர்னலிஸ்ட் வந்து நெறைய பேர் என் கூட படிச்சவங்களும் சரி, நெறைய பேர் நான் பார்த்தவங்களா இருக்காங்க. என்னுடைய ஏஜ் குரூப்ஸ்ல. எல்லாருமே இந்த மாரி ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரி, சொசைட்டிக்கு ஏத்த மாரி ஸ்டோரீஸ் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. நான் இத மாரி இந்த ஃபீல்ட்ல போய் வொர்க் பண்ணணும் அப்டின்ற மாரி இருக்கும். ஆனா, இந்த மாரி எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மீடியம்ல எடுத்தோனே இடம் குடுத்துருவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா குடுக்கவே மாட்டாங்க. "நீ வந்து இங்க உட்காரு. நீ இத பண்ணு. நீ இந்த என்டர்டெயின்மென்ட்ல இரு." நான் அந்த மீடியம்க்கு ஏத்த மாரி கொஞ்சம் நான் வளஞ்சு, நொளஞ்சு தான் நான் அங்க இருந்தாகணுமே. அட்லீஸ்ட் ஒண்ணு எப்டின்னா, நான் ஒரு 2 விஷயம் இருக்கு. என்னன்னா, நான் வந்து அவங்க பேச்ச கேட்கணும். எனக்கு வந்து எனக்கான ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா ஒரு 5, 6 வருஷம் தருவாங்க. ஆனா, அந்த 5, 6 வருஷத்துக்கு டைம் கழிச்சுமே எப்படி இருக்கணும்னா, அந்த நியூஸ் வந்து நான் யார பத்தி எக்ஸ்போஸ் பண்ண போறேனோ, அவங்கள வந்து அப்படியே டார்கெட் பண்ற மாரி இருக்கக்கூடாது. இந்த நியூஸ் சேனலுக்கு நான் எங்க வொர்க் பண்றேனோ, அந்த வொர்க் பண்ற இடத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது. அந்த மாரி நான் ஒரு ஆர்டிக்கிள் குடுத்தா ஓகேன்ருவாங்க. அப்படி இல்லையா, நீ வந்து உன் இஷ்டத்துப்படி உன்னுடைய தாட்ஸ் எல்லாம் நீ வந்து வெளிய கொண்டு வரணும். இந்த மாரி நடக்குது அப்படின்னு நீ கொண்டு வரணும் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் ஜர்னலிசம் இருக்கு. ஆனா, இண்டிபெண்டன்ட் ஜர்னலிசம்ல என்ன ஆகுது அப்படின்றது வந்து இதுல தெரிஞ்சிருச்சுல்ல. இந்த முகேஷ் சந்திரகர்லாம் இவர் வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ரீலான்ஸ் ஜர்னலிஸ்ட் தான். ஸோ, இந்த மாரி இண்டிபெண்டன்ட்டா இருந்து என்னுடைய தாட்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்து ஒருத்தவங்கள பத்தி நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னா, இப்படி ஒண்ணு ஆயிடுது. ஸோ, அப்ப இந்த மாரி நிலைமையும் கண்டிப்பா இருக்கு ஜர்னலிசம்ல. எனக்கு வந்து ஒரு லெக்சரர் வந்து இருக்காரு. அவர் வந்து ஆல்மோஸ்ட் இஸ் 55. ஆனா, அவர் வந்து எப்படின்னா, ரொம்ப சொசைட்டிக்கான ஜர்னலிஸ்ட்னே வச்சுக்கலாம். அவர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 35 இயர்ஸா அவர் வொர்க் பண்ணியிருக்காரு. ஆனா எப்படின்னா, அவருக்கான ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ மத்தவங்கள பத்தி பேசலாம். ஆனா, அவங்கள ரொம்ப டார்கெட் பண்ற மாரி பேசக்கூடாது. ஆர் லைக் என்னுடைய இடத்துக்கு வந்து நீங்க வொர்க் பண்ற. ஸோ இங்கேயும் வந்து யாரும் அகெயின்ஸ்டா வந்து நம்ம சேனலையும் எடுத்து பேசிறக்கூடாது. அப்படின்ற மாரி தான் அவர் வந்து வொர்க் பண்ணியிருந்திருக்காரே. அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்டத்துல வந்து எப்படி ஆயிருச்சுன்னா, அவர் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும்ல. இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. நான் இதுல தான் வொர்க் பண்ணணும் அப்டின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கும்ல. அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். நீ இப்படியே வந்து ஒருத்தவங்கள டம்ப் பண்ணி இல்ல நீ இவங்கள பத்தி பேசக்கூடாது, பேசக்கூடாது, பேசக்கூடாதுன்னு ஒரு அவங்களால வேலையும் விட முடியாது. யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்திருக்கும். வேலையும் விட முடியாது. இந்த மாரி மத்தவங்கள பத்தியும் பேசணும். ஆனா என்னால இப்படிதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 35 இயர்ஸா அப்படிதான் இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு வந்து ஒரு டைம்ல ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு அப்படியே அவருடைய ஷிஃப்ட்டே மாறி போச்சு. டெக்னாலஜி பத்தி பேசுறது, டெக்னாலஜிய பத்தி எழுதுறது அந்த மாரி மாறிட்டாரு. இப்போ இந்த மாரி நெறைய கேஸஸ் இருக்கு. என்னுடைய புரொஃபசர்ஸ் நெறைய பேருமே இந்த மாரிலாம் இருந்திருக்காங்க. உண்மையா இருந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்கள வந்து இந்த மீடியால இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களா சேர்ந்து, "நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்ற மாரி பண்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரீடமா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நம்ம பேசிக்கிறோம். ஆனா ஃப்ரீடமா வந்து பிரஸ்லலாம் வொர்க் பண்ணவே முடியாது. எடிட்டர் அத ஓகே பண்ணா மட்டும் தான் அந்த நியூஸ் வந்து வெளிய போகுமே தவிர, அத தாண்டி எதுவுமே வெளியவே வராது. அது புரியுது. அது பெரும்பாலும் நடக்கும். ஒரு சில அ உண்மையாவே இருக்கும். அதான் அப்ப பேச மாட்டானுங்க. ஆனா ஒன்ஸ் வந்துட்டு அது பெரிய இஷ்யூ ஆயி இதான பிறகு, அப்ப வந்து எடுத்து போடுவானுங்க. அப்ப வந்து 10ஓட 11 போட்டு போயிரலாம். அதாவது எப்படின்னா, நான் வந்து இனிஷியேட் எடுக்க மாட்டேன். ஒரு ஒரு கொலை நடக்க போதுன்னு நமக்கு தெரிஞ்சாலுமே அது சொல்லக்கூடாது. நடந்து முடிஞ்ச பிறகு நம்ம போய் ரிப்போர்ட் எழுதலாம்.
அப்போ உட்கார்ந்து வரும் பேக் ஸ்டோரி. உங்களுக்கு தெரியுமா? இவரு இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாரு. அங்க போய் இது பண்ணாரு. அதுக்கு முன்னாடி இதாச்சு. இந்த ஒரு இது அப்பதான் வெளிய வரும். முன்னாடி சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் அ ஒரு பிரிகாஷனாவது எடுத்திருப்பாங்கல்ல. அந்த சான்ஸே குடுக்க மாட்றானுங்க. இப்ப இருக்கிற இந்த மீடியா ஹவுஸ் எதுவுமே வந்துட்டு. பிரிகாஷன்றது அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அப்பனா தான் அது அது வந்து நமக்கு வந்து நியூஸ். பிரிகாஷன்றதெல்லாம் எதுக்கு தூக்கி குப்பையில போடுன்ற நிலைமைக்கு இப்ப இருக்கிற பெரும்பாலான நியூஸ் சேனல்ஸ் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்குது. எந்த இஷ்யூ வந்தாலும் சரி. அது இனிஷியலா உங்களுக்கு எப்படியுமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவைங்களுக்கு தெரியாம ஒரு நியூஸ் வெளிய வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்துமே நீங்க சொல்ற மாரி குப்பைக்கு தான் போது. அதுதான். இப்ப என்னதான் வந்து மனசாட்சிக்கு ஏத்த மாரி நம்ம நடந்துக்கணும், அப்படின்னு நம்ம நெனச்சு நம்ம போறோம். ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அது மனசாட்சியே இல்லாம பண்ணிடுவாய்ங்க. நியூஸ் சேனல்லலாம். இவங்களுக்குலாம் எப்படின்னா, எப்படி அவங்க மாத்திர்றாங்க அப்படின்னா, இந்த மாரி இந்த ஒரு பொலிட்டிஷியன வந்து இன்டர்வியூ எடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா பண்ணிக்கிறாங்க. புரியுதா? இப்போ அப்பலாம் எப்படி இருந்ததுன்னா, அதுதான் நீங்க சொன்னீங்கல்ல, எமர்ஜென்சி எல்லாம் வந்து எவ்ளோ பெரிய ரொம்ப எவ்ளோ பெரிய விஷயம் அது. எமர்ஜென்சின்றது வந்து எவ்ளோ பெரிய விஷயம். ஆனா அத வந்து இல்ல கிட்டத்தட்ட ஒரு டெமோக்ரஸி அழிஞ்சு போச்சு. ஆ அத வந்து எக்ஸ்போஸ் பண்ணி, அத வந்து ரொம்ப தைரியமா கேட்டு, கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதின ஒரு ஜர்னலிஸ்ட் எப்படி இருந்திருப்பாரு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, சும்மா ஒரு பொலிட்டிஷியன பேட்டி எடுத்துட்டா, இது ரொம்ப பெரிய விஷயம் அப்டின்ட்டு பேசுறாங்க. ஒரு விஷயம் நடக்குது. இப்போ நம்ப இந்த மணிப்பூர் கேஸே நம்ம எடுத்துப்போமே, எவ்ளோ சேனல் அத ஃபாலோ பண்ணுது நீங்க சொல்லுங்க. எங்க ஃபாலோ பண்றாய்ங்க. எல்லாம் வந்துட்டு நடிகர் பின்னாடியும், இது பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கானுங்க. ஆனா ஃபாலோ பண்ற சேனல்ஸ் வந்து உண்மையாலே இருக்கு. அல்டர்னேட்டிவ் மீடியானும் இருக்கு. ஃபாலோ பண்றதுக்கு அல் ஜசீரா சேனல், அதுக்கப்புறமா வந்து நியூஸ் மினிட்லவுமே இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் ஒரு ஜர்னலிஸ்ட்டுமே அதுக்கான அ ஃபுல் ஃபாலோ அப் வந்து இங்க தமிழ்நாடு ஜர்னலிஸ்ட் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அது ஃபுல்லா ஃபாலோ பண்றதுக்கு. அந்த மாரியுமே இருக்காங்க. நம்ம வந்து சுத்தமா இல்ல, அழிஞ்சிருச்சு அப்டியுமே நம்ம சொல்ல முடியாது. அதுதான் 90%ல ஒரு 10% தானே இருக்காங்க. மொத்தம் 90% இங்க டாமினேட் தானே பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற மக்களும் வந்துட்டு அதுக்கும் மேல. இங்க கஷ்டப்பட்டு ஒருத்தன் எடுத்து போடுவான். இண்டிபெண்டன்ட்டா போடுவான். நீ வந்து அவனுக்கு வந்துட்டு டொனேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவன் சேனல பார்க்குறியா? பார்த்துட்டு அது மூலியமா எஜுகேட் ஆனாலும் பரவால்ல. அதெல்லாம் பண்ண மாட்டோம். நேரா தந்தை டிவி போவோம். கேம் ஃபுட்டேஜ்க்கும், ரியல் ஃபுட்டேஜ்க்கும் வித்தியாசம் தெரியாம ஃபயர் விட்டுட்டுருப்போம் கமெண்ட்ஸ்ல. இதுதான் நம்ம ஊருக்கு பிடிக்கும். இந்த மாரி அல்டர்னேட்டிவ் மீடியா இருக்கு. இந்த மாரி சொசைட்டில இருக்க பிரச்சனைகள்லாம் பேசுது அப்டின்றது வந்து நெறைய பேருக்கு தெரியுமான்னு கேட்டாலே டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு. நீங்க சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஒரு நியூஸ் சேனல்லாம் என்ன அப்டின்னு கேட்டா என்ன சொல்வாய்ங்க? தந்தி, பாலிமர், புதிய தலைமுறை, சன் டிவி இப்டின்னு சொல்வாய்ங்க. ஆனா இந்த மாரி நெறைய அல்டர்னேட்டிவ் மீடியா இருக்கு அப்டின்றது வந்து யாருமே தெரியாது. பிரிண்ட் எல்லாம் என்ன சொல்வாய்ங்க? இந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாய்ங்க. ஆனா அவங்கலாம் என்ன போடுறானுங்க? கவர்மெண்ட்ட பத்தியும், பொலிட்டிஷியன்ஸ பத்தியும், அ மோடி என்ன பண்ணாரு? மோடி சைனாக்கு போனாரா? மோடி துபாய்க்கு போனாரா? இப்படிதான் எழுதுவாய்ங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல, கவர் பேஜ்ல எழுதுவாய்ங்க. ஆனா இந்த அல்டர்னேட்டிவ் மீடியால அவ்ளோ விஷயத்த வந்து கவர் பண்ணி, அவ்ளோ பேசியிருக்காங்க. நெறைய நம்ம எடுத்துக்கலாம். பரி, ஸ்க்ராலு, நியூஸ் மினிட்டு அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட இது இருக்கு. அவங்கலாம் வந்து சொசைட்டிக்காகவே உழைச்சு, சொசைட்டில இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் பேசுறாங்க. அவங்களலாம் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கள பத்தியே பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குதுன்னு நான் நெனைக்கிறேன். இது இப்ப இங்க சென்னையில இந்த திருவொற்றியூர் தாண்டி ஒரு இதுல வந்துட்டு ஏதோ அலுமினியம் நைட்ரேட் ஏதோ லீக் ஆச்சுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு தெரியுமா? 1 வருஷம், 1 1/2 வருஷம் முன்னாடி வந்துட்டு. ஆமா, ஆமா. அது திருவொற்றியூர் கிடையாது. எண்ணூர். நான் கூட கவர் பண்ணது. ஆமா. ஆ 800 ஓகே, ஓகே. அதான் அந்த அந்த சைடு தானே? அதான் கரெக்ட். அது வந்துட்டு பெரிய நியூஸ் சேனல் யாருமே ஃபாலோ பண்ணல. ஓகேவா? வெறும் எனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா, சோசியல் மீடியால ஒரு சில பேர் போட்டு தான் தெரிஞ்சே தவிர, மத்தபடி பிக் மீடியா எதுவுமே பேசவும் கிடையாது. ஏன் இப்ப வந்துட்டு இந்த இது வியாசர் பாடியில கூட ஏதோ ஒரு ஃபயர் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அத பத்தியும் பெருசா நியூஸ் நியூஸ் சேனல் யாரும் கவரும் பண்ணல. ஆமா, ஆமா, ஆமா. அதெல்லாம் நியூஸ் சேனல்ல வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியல. வந்திருக்கும். பட் 10ஓட 11னா ம். ஆமா. அவ்வளோதான். ம். இங்க தீ விபத்து அதோட முடிச்சுட்டு போயிடுறானுங்க. இன்னொன்னு என்ன பிரச்சனைன்னா, ரூலிங் கவர்ன்மென்ட்க்கு ரொம்ப இதாகுற மாரி இருக்கு. நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். சன் டிவி எடுத்துக்கலாம் ஓகேவா? சன் டிவி பரந்தூர் இஷ்யூ அப்ப வந்து ஏடிஎம்கே பீரியட் அப்ப வந்துட்டு என்ன நியூஸ் போட்டான்னா வந்துட்டு,
அங்க இருக்கிற மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு போட்டுட்டு இருந்தான். அதே டிஎம்கே வந்த பிறகு அதே சன் டிவி, அதே ஸ்லாட்ல வந்துட்டு பாருங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே டோட்டல் நரேட்டிவ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ரூலிங் கவர்ன்மென்ட்க்கு நீங்க வந்து எனக்கு புரியுது. சன் டிவின்றது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு குடும்ப சொத்து மாரி தான் வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கு புரியுது. பட் ஆனா, இங்க மீடியா அந்த ஒரு இதே இல்லைல்ல. இப்ப அங்க மக்கள் வந்து இன்னும் 1000 நாள் தாண்டி போராடிட்டு இருக்காய்ங்கல்ல. விஜய் கூட நடுவுல போயிட்டு வந்தானே எப்பயோ வந்துட்டு. 1000வது நாளா சம்திங் ஏதோ போயிட்டு வந்தான்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. அந்த அளவுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்ன வரைக்கும் மக்கள் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த டைம்ல இன்னும் ஓப்பனாவே சொல்றேன். இங்க இருக்கிற இன்னும் சில பாட்காஸ்ட்லாம் இருக்காங்க ஓகேவா? அவைங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, "தப்பு" அப்படின்னானுங்க. திருப்பி இந்த இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு, அது எப்படி தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, திருப்பி மக்கள புடிச்சு கடிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. எனக்கு வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாரி பயமா இருக்குது. இப்ப நான் வந்துட்டு டெமோக்ரஸில தான் உண்மையிலே இருக்கேனா? அப்படி இல்லைன்னா, நான் வந்து ஒரு ஏதோ ஒரு பனானா ரிப்பப்ளிக்ல இருக்கேனான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இப்ப நம்ம ஒரு நியூஸ் பார்க்குறோம் அப்டின்னா, அது வந்து இந்த மீடியா எப்படி பண்ணுது அப்டின்னா, இந்த கவர்மெண்ட் எதிரா பேசிறக்கூடாது. இப்ப அப்படித்தானே ஆயிருச்சு ஃபுல்லாவே. நம்ம நெனைப்போம்ல ஃபர்ஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்பல்லாம் லைக் 2005, 2010லலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி எல்லா விஷயத்தையுமே, நம்ம இந்த மாரி நியூஸ் மூலியமா தான் வந்துச்சு. நம்மளுக்கு ரிப்பப்ளிக் கிடைச்சதே வந்து இந்த மாரி மீடியமால தானே, பிரஸ் மீடியமால தானே. இந்த மாரி நெறைய எழுதி, பப்ளிஷ் பண்ணி இந்த மாரிலாம் தானே நமக்கு கிடைச்சது. ஆனா, இப்ப அப்படியே டோட்டலி ஃபுல்லாவுமே எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். இது எல்லாமே கவர்மெண்ட் உடைய கண்ட்ரோல். கவர்மெண்ட் தான் இத அவங்களுக்கு எதிரா நம்ம பேசிறக்கூடாது. அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ, இப்ப நம்மளுடைய பிரஸ் மீடியா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, மக்களுடைய பிரச்சனைகள பேச மாட்றாங்க. ரைட்டா? இப்போ அ என்டிடிவில என்டிடிவி வந்து அ அவங்கள வாங்குனதுலருந்து இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து இப்போ நியூஸ் போயிட்டு இருக்குல்ல. டிஎம்கேக்கு சன் டிவிலலாம் டிஎம்கேக்கு எதிரா எதுவுமே பேசவே மாட்டாய்ங்க. அது மாரி மத்த எந்த சேனல்லயுமே பேசவே மாட்டாங்க. ஏன்னா, ஆப்வியஸா இவங்க தான் ரூலிங் கவர்மெண்ட். இவங்களால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ண முடியும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாரி ஒரு பயம் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ, இந்த மாரி கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு இடத்துல இருந்து இப்போ ஒரு அ இப்ப நெறைய இடத்த வந்து மாத்திட்டு இருக்காங்கல்ல. இந்த மாரி மக்கள் வாழ்ந்த பூர்வீகமா இருக்கிற இடத்த வந்து இடிச்சு தள்ளிட்டு இந்த மாரி காசா கிராண்டுக்கோ, லைக் மத்த பிரைவேட் ஓனர்ஷிப் மாரி குடுத்துடுறாங்கல்ல. இது ஒண்ணு போயிட்டு இருக்கு சென்னையில. நெறைய இடத்துல ஓகேவா? ஆ என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த வியாசர்பாடி ஏரியா, அதுக்கப்புறமா வந்து எங்க அ நெறைய இடம் இருக்கு. ஓட்டேரியில இந்த மாரி நெறைய இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, ஆ மக்கள் பூர்வீகமா வாழ்ந்த இடம் எல்லாமே. அவங்களால எப்படி இருந்தவங்கன்னா, ஓடு கட்டி அந்த மாரி இருந்த மக்கள வந்து, அங்க இருக்க வீடுகளெல்லாம் இடிச்சிட்டு, ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு அந்த மாரி குடுத்துடுறாங்க. ஆனா, அந்த மக்கள் வந்து அட் த எண்ட் வந்து நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாரி பண்றாங்க அப்படின்றது வந்து நெறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா, இத பத்தியெல்லாம் வந்து டிவி சேனல்ஸ் வந்து பேசுதான்னு பார்த்தா, சுத்தமா இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப இந்த வியாசர்பாடி தொடங்குறதுலருந்து, இந்த கண்ணகி நகரு, பெரும்பாக்கம் இந்த மாரி இந்த மாரி எல்லாமே ரீசெட்டில்மென்ட் ஏரியா வந்தது எல்லாமே இந்த நியூஸ் சேனல்ஸ்ல நம்ம பெருசா பார்த்துருக்கோமா? அப்படின்னு கேட்டா, கிடையவே கிடையாது. நான் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சதே வந்து இந்த அல்டர்னேட்டிவ் மீடியா மூலியமா தான் நான் சொல்லுவேன். இந்த மாரி ரீசெட்டில்மென்ட் ஏரியாஸ்லாம் ஒண்ணு இருக்கு. இந்த மாரியுமே வாழ்ற மக்கள இருக்கிற பூர்வீகமா வாழ்ந்த மக்களையே ஒரு இடத்துக்கு மாத்தி விடுறாங்க. அவங்களுக்கே வீடு இல்லாம பண்ணுது இந்த கவர்மெண்ட் அப்படின்றது வந்து, நான்லாம் வந்து இந்த நியூஸ் மீடியாலாம் பார்த்துலாம் நான் இது வளரல. தெரிஞ்சுக்கல. இந்த அல்டர்னேட்டிவ் மீடியா மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இத பத்தியெல்லாம் வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து பேசவும் மாட்டிக்குது. ஏன்னா, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்குல்ல. ரூலிங் கவர்ன்மென்ட் அகெயின்ஸ்டா இருக்கு. இப்போ இந்த டிஎம்கே வந்துருச்சுல்ல. டிஎம்கே வந்து 5 இயர்ஸ் ஆகுதா? ஆனா இந்த 5 இயர்ஸ்ல எவ்ளோ ரீசெட்டில்மென்ட் ஏரியாஸ் நடந்திருக்கு தெரியுமா? இல்ல நான் இன்னொன்னு விஷயம் சிம்பிளா சொல்லவா? இப்ப இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சுல்ல, அப்ப வந்ததிலிருந்து இந்த பெரும்பாலும் இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்காய்ங்கல்ல, யாருமே பொலிட்டிக்கல் சட்டையரே பண்றதில்ல. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியட்ல பொலிட்டிக்கல் சட்டையர் பயங்கரமா இருக்கும். எல்லா கட்சியும் பாரபட்சம் இல்லாம அடிச்சாங்க. ஆனா, இங்க வரும்போது ஏதோ எதுவுமே நடக்காத மாரியும், அந்த இதுவும் இருக்கு. இப்ப வந்துட்டு இந்த கவர்மெண்ட்ல குறை சொல்லவே முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, அப்படி எந்த கவர்மெண்ட்டும் இருந்ததில்ல, இருக்க போறதும் கிடையாது. எல்லாத்துலயும் குறை இருக்கு. ஏன் வேங்கவேல் எடுத்துக்கலாமே. இப்ப வேங்கவேல் நடந்துச்சு, இன்சிடென்ட் நடந்துச்சு. அடுத்த நாள் ஸ்டாலின் போய் நின்றுக்கணும். அவர் நிக்கவே கிடையாது. அட்லீஸ்ட் அவன் பையனையாவது அனுப்பியிருக்கணும், அனுப்பவும் கிடையாது. ஏதோ 4 கவர்மெண்ட் ஆஃபீசர் அனுப்பிச்சு ஆரம்பிச்சீங்க.
அதுக்கப்புறம் என்னாச்சு, இனிஷியலா விசாரிக்கிறேன்ற பேர்ல யாரு பாதிக்கப்பட்டானோ அவன கொண்டு போய் அடிச்சு ஒத்துக்க வைக்க பார்த்தீங்க. அது நியூஸ்ல வெளிய வந்த பிறகு அது செட்டில் ஆச்சு. இப்ப என்னன்னு சொல்றீங்க, அது பாதிக்கப்பட்டதுல 2 பசங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்லயும் கேஸும் அழைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு சுத்தமா புரியல. அவனே போட்டுட்டு அவனே குடிப்பானா? காமன் சென்ஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி அதேதான். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இந்த மாரி பொலிட்டிக்கல் சட்டயர்லாம் பண்ண மாட்டாங்கன்னா. எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி ஜெயலலிதா பீரியட்லலாம் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஆ அவங்கள பாடி ஷேம் பண்ற வரைக்குமே வந்து பொலிட்டிக்கல் சட்டயர்லாம் பயங்கரமா இருந்தது. பயங்கரமா ரோஸ்ட் பண்ணுவாங்க இந்த டிவி சேனல்ஸ்லாம். ஆ நைட்டு ஷோ ஒண்ணு நடக்கும்னு நெனைக்கிறேன். 9 மணிக்கு. டீ கடை ஷோன்ட்டு ஒண்ணு 2 ஆங்கர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அது எந்த சேனல்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அதுலலாம் போட்டு கிளி கிளின்னு கிழிப்பாங்க. இப்படி பண்ணுவாங்க. ஆனா இப்பலாம் வந்து எந்த சேனலுமே வந்து இந்த மாரி பேசுறது அந்த மாரிலாம் இல்லவே இல்ல. தப்பு பண்றாங்க. அதையே பேசவும் மாட்றாய்ங்க ஃபர்ஸ்ட்டு. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல அத பத்தி பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்துட்டு பிஜேபிக்கு ஆதரவு குடுக்குறீங்க. அந்த ஸ்டாண்ட் வந்து நிக்கும் கடைசில. இங்க யாருமே வந்து எல்லாருமே பெர்ஃபெக்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க. தப்பு பண்றவங்க எல்லா கவர்மெண்ட்லுமே ஃப்ளாஸ் அண்ட் குட்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அங்க தப்பு நடக்குதுன்னா அத பத்தி பேசணும்ல. ஒரு நியூஸ் மீடியாவா இருந்துகிட்டு, நம்மளுடைய வேலை என்ன? நீ என்ன கவர்மெண்ட்டா இரு, ரூலிங் கவர்மெண்ட்டா இரு, இல்ல அப்போசிஷன் பார்ட்டியா இரு. நீ ஒண்ணு தப்பு பண்ணியிருக்க அப்டின்னா, அத பத்தி பேசுறதுக்காக தான் நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. அது வந்து அந்த தப்ப வந்து மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. ஆனா அத வந்து பேசவே மாட்டேங்கிறீங்களே அப்டின்றது தான் என்னுடைய கேள்வி. அது இங்க நடக்காது. இங்கேயே வந்துட்டு நெறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. அத நாங்க வந்துட்டு இன்னொரு எபிசோட்ல பேசணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் பேசுறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவு பார்த்தாச்சு. எப்படி எல்லாம் இதா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப முக்கியமான ஒரு இஷ்யூ ஒண்ணு இருக்குல்ல. நீங்க என்ட்ட சொன்னீங்க தெரியுமா? உங்க புரொஃபசர் சொன்னது. கொல்கட்டா இஷ்யூ நடந்துச்சுல்ல. நாடே பத்திட்டு எரிஞ்சுச்சு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல. அது என்ன ஏதுன்றத விலாவாரியா சொல்லுங்க. ஓகே. ஸோ நிர்பயா கேஸ்க்கு அப்புறம் அ இதுவுமே ரொம்ப சென்சேஷனலான ஒரு கேஸ் இந்தியால. ஆ கொல்கட்டா கேஸ். ஸோ இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது வந்து யாருமேன்ற இந்த சென்ஸ் வந்து எந்த ஒரு மீடியாவுமே ஓப்பன் அப் பண்ணல. தெரிஞ்சுமே இத வந்து ஓப்பன் அப் பண்ணாம இருக்காங்க. ஆ அது என்ன அப்டின்னா, அ ஆகஸ்ட் நம்ம வந்து நான்லாம் வந்து ட்ரூலி அ நானே இப்டிதான் நெனச்சிருக்கேன். இது வந்து கண்டிப்பா ஒரு ரேப் கேஸ் தான் போல அப்டின்றது நான் நான் வந்து ஃபுல்லாவே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருந்திருக்கேன். அன்டில் அ என்னுடைய புரொஃபசர் வந்து அங்க வொர்க் பண்ணியிருந்தாங்க அந்த பீரியட்ல. அ கொல்கட்டால ஷி இஸ் வொர்க்கிங் தேர். ஸோ அப்ப வந்து அவங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல வந்து எடுத்தோனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து ஒரு ரேப் கேஸ் தான் அப்படின்ற மாரி எடுத்திருக்காங்க. ஆனா கலர தான் தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ரேப் கேஸ் கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு உள்ள அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அது வந்து அங்க இருக்க லோக்கல் பீப்பிள்ஸ்க்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரியுமா? அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அவங்களும் அங்க வொர்க் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்டின்னா, அங்க வந்து அ இந்த மாரி இவங்க வந்து ஒரு டாக்டர் தானே, ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க வொர்க் பண்ணிட்டுருக்காங்க. இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த வேட்டையன் மூவில வந்து ஒரு டீச்சர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கல்ல, உள்ள நடக்கிற விஷயம். அது என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஓகே. அந்த எஜுகேஷன பத்தி ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆனா, அவங்கள என்ன பண்ணிடுவாங்க லாஸ்ட்ல ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அதே மாதிரி இங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்கேண்டல் நடந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஸ்கேண்டல் இன் த சென்ஸ் என்னன்னா, அ அங்க வந்து டாக்டர்ஸ் மொதற்கொண்டு அ அங்க இருக்க ரூலிங் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களுக்கு அப்டின்னா, அந்த பெரிய பெரிய ஆளுங்க. அந்த எம்டி, அந்த ஹாஸ்பிட்டல நடத்துறவங்க, அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குமே இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இவங்க வந்து அங்க வொர்க் பண்றாங்க. ஸோ இவங்களுக்குமே அந்த என்ன ஸ்கேம் அப்டின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. அது வந்து என்ன ஸ்கேம்ன்னு வந்து அவங்களுமே சொல்லல. ஓகேவா? ஆ சோ இந்த மாரி மெடிசன்ல தான் வந்து ஏதோ ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் தெரிஞ்சதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனே இவங்கள என்ன பண்றது தெரியாம இந்த மாரி
ரேப் பண்ணி உங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு செட்டப் மாரி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இவங்கள வந்து இந்த மாரி பண்ணி இது உங்களுக்கு புரியுதா? இது எப்படி ஆயிருச்சு பாருங்களேன். ஒரு இந்த மாரி ஒரு ரேப் கேஸ் நடந்திருக்கு. டக்குன்னு ஒரு விக்டிம் நம்ம விக்டிம்னும் சொல்ல முடியாது. டக்குன்னு வந்து ஒருத்தவங்கள ஆஜர் பண்றதுக்கு ஒரு ஆள ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் அவங்க தான் வந்து பண்ணாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இது வந்து இப்ப இந்த கேஸ் வந்து இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. சிபிஐ வரைக்குமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேரன்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஆப்வியஸா இது வந்து ரேப் கேஸ் கிடையாது. இந்த மாரி ஒரு விஷயம் வந்து என் பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால, அவங்களோட பேரன்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்காங்க. என்னன்னா, சிபிஐ வந்து இன்னமும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ, அதான் நான்லாம் இப்ப எல்லாருமே நான் இல்ல எல்லாருமே என்ன தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ரேப் கேஸு. இவங்கள வந்து டாக்டர வந்து ரேப் பண்ணி கொன்னுருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயம் தானே எல்லாருக்குமே போர்ட்ரே ஆயிருக்கும். ஆனா, அந்த மாரி ஒரு விஷயமே அங்க இல்ல. ஒரு ரூலிங் கவர்ன்மென்ட்க்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ஒரு ஸ்கேம் தான் இது. அத வந்து இவங்களுக்கும் அதுல எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, அவங்க வந்துட்டு இப்ப ஒரு வெளி அவுட் பேஷண்ட்னா கூட ஓகே. அந்த சான்ஸ் இருக்கு நம்ம ஒத்துக்கலாம். அவங்க அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அங்க மாட்டுனவன் கூட வந்து அங்கேயே வேலை பார்க்குறான்னு தான் நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. எப்படி தப்பிப்பான்னு எந்த தைரியத்தில அப்படி பண்ண முடியும்? எனக்கு சுத்தமா புரியல. சரி அப்படியே பண்ணி இது பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு ட்ரேஸ் கண்டிப்பா தெரியும். ஏன்னா இத்தனைக்கும் அவன் அங்கேயே இருக்கான். எப்படி கண்டுபிடிப்பாங்கன்றது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. சான்ஸ் ஒரு 100ல 1% இருந்தாலுமே அது தப்பு தப்பு பண்ண மாட்டான். ம், ம். பண்ணணும்னு நினைக்கிறவன் வந்துட்டு, அந்த க்ளோஸ் ரூம்ல உட்காந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்க எப்படி வெளிய வரதான் போறாங்க. ஹாஸ்பிட்டல விட்டு. அப்போ இது பண்ணியிருந்தா கூட யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அது வேற மாரி நரேட்டிவ்ல செட் ஆயிருக்கும். அதுவும் கரெக்ட்டா ஹாஸ்பிட்டலுக்குள்ள பண்ணும்போது தான் ஒரு மாரி டவுட்டாவே இருக்கு. அதேதான். எக்ஸாக்ட்டா வேட்டையன் மூவி பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும்ல. அதே தான் இந்த கேஸு. அது வந்து எஜுகேஷன்ல நடந்திருக்கு. இது மெடிசின்ஸ்ல நடந்துட்டுருக்கு. ஆ இப்போ அந்த அவ்ளோ பெரிய இஷ்யூ நடந்துட்டுருக்கு. உடனே எதுக்கு அவர ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? அந்த எம்டியோ சம்திங் லைக் அவர வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. டீன் டீன வந்து ட்ரான்ஸ்ஃபர் டீன ட்ரான்ஸ்ஃபர் பண்றானுங்க. டக்குனு அந்த இடத்தையே வந்துட்டு நாங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இடிச்சிருக்கானுங்க. அதேதான். முதல்ல இருந்தே இதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ வரைக்குமே இப்ப சுப்ரீம் கோர்ட்லாம் என்ன சொல்லுதுன்னா, "வி ஸ்டாண்ட் வித் யூ. நாங்க வந்து இத வந்து இது பண்ணாமலாம் விட மாட்டோம்." அப்படின்ற மாரிலாம் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கு. ஏன் இது வந்து தெரிஞ்சிருக்காதுன்னு நீங்க கண்டிப்பா கவர்ன்மெண்ட் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அ அங்க இருக்க ரூலிங் இவங்க தானே மம்தா ஆமாமா. திரிணாமுல் காங்கிரஸ். ஆ அவங்க தானே இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஆயிருக்குன்னா ஸ்டேட் கவர்ன்மெண்ட், நேஷனல் கவர்ன்மெண்ட் எல்லாமே இன்வால்வ் ஆயி தான் இது நடந்திருக்குல்ல. கண்டிப்பா இது இப்படிதான் நடந்திருக்கும். அதான் இது வந்து ட்ரஸ்டபிளான ஒரு விஷயம் தான். என்னன்னா, என்னுடைய அங்க கொல்கட்டால இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா, மத்தபடி ஹோல் இண்டியால நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா இது வந்து ஒரு ரேப் கேஸ் அப்படின்னு தான் நெனச்சிருப்பாங்களே. அந்த இவரு பிருத்விராஜ் படம் ஜனகணமன பார்த்துருக்கீங்களா? ஆமா, இது இன்டர்வல் வரைக்கும் ஒரு ஒரு கதை போகும். அப்புறம் நடுவுல ட்விஸ்ட் அடிக்கிற மாரி மாறும். ஆமா. பட் ரியல் லைஃப்ல அந்த மாரி நடக்குமான்னா, நடக்காது. அந்த செகண்ட் பார்ட் அப்படியே குழி குழி தோண்டி புதைச்சுருவானுங்க. இங்க புதைச்சாச்சு. இது நாளைக்கு நம்ம இது பண்ணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அது எப்படி இது வந்துட்டு நீ வந்துட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றியா? அந்த நரேட்டிவும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ட்விஸ்ட் பண்ணாலாம் ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இது வந்து இப்போ நம்ம மம்தா முகர்ஜி அதான் அவங்க திரிணாமுல் காங்கிரஸும், பிஜேபியும் வந்து செம்மையா அடிச்சுப்பாய்ங்க. 2 பேரும் ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லாமே ஓகே. ஆனா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது கண்டிப்பா ஸ்டேட் அண்ட் நேஷனல் கவர்ன்மெண்ட் தானே. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இப்படி ஒரு கேஸ் போயிருக்கு அப்படின்னா, அப்ப இதுல வந்து கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இது வந்து அவ்ளோ பெரிய ஸ்கேம். இது வந்து சின்ன ஸ்கேம்லாம் கிடையாது. கண்டிப்பா பெரிய ஸ்கேம் தான். அப்போ அந்த ஸ்டேட் லெவல்ல ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு மேல நேஷனல் லெவல்ல ஒருத்தன் இருப்பான். அப்ப நேஷனல்லேருந்து இன்டர்நேஷனல் லெவல்லேருந்து ஒருத்தன் இருப்பான். இந்த ஸ்கேம்க்குள்ள. ஸோ எல்லாருமே கூட்டணி தான் இங்க. கூட்டணி தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காய்ங்க. அதான் அதான் உங்க புரொஃபசர் சொன்ன மாரி பின்னாடி வேற ரீசன் இருக்கு. பட் அது வெளிய வரவும் இல்ல. இனி வருமான்றது தெரியாது. நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கிற கேட்டத வச்சு மட்டும் தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? அது நம்ம கிளாரிஃபை குடுத்துரலாம். எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு, எதுவுமே இங்க வந்துட்டு நம்புற மாரி இருக்காது. இப்ப நாங்க சொல்றதுல வந்துட்டு என்னன்னா, ப்ரொஃபசர் அங்க இருந்ததுனால, எங்களுக்கு அது ஒரு கிரெடிபிள் சோர்ஸா நாங்க எடுத்துக்கிறோம்.
மத்தபடி வந்துட்டு நீங்க வெளிய இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இது நம்புற மாரி இருக்கும், நம்பாத மாரி இருக்கும். அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. பட் என்னன்னா, எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு இன்னொரு சைடு இருக்கும். அது என்னன்னே பார்க்காம ஒரு ஜட்ஜ்மெண்டலா போயிறக்கூடாது. அதுக்காண்டி தான் நாங்க இந்த விஷயத்த சொல்றோமே தவிர, புதுசா ஒரு என்ன சொல்றது? பாரிசாலன் மாரி நாங்க ஒண்ணும் வந்துட்டு இலுமினாட்டி கதையெல்லாம் இங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதான் இப்போ நம்ப சும்மா இந்த இன்ஃப்ளூயன்சர் பேசுற மாரி சோசியல் மீடியாலாம் பார்த்து வந்து நம்ம பேசல. நமக்கு ஏதோ ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ் மூலியமா நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ தான் நம்ம வந்து இங்க ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எனக்கு என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன சார்ந்தவங்களுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் இங்க நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமே தவிர, எதுவுமே சும்மா பேசணும்லாம் நம்ம இங்க எதுவுமே பேசல. இது எல்லாமே கொஞ்சம் ட்ரஸ்டபிளான ஒரு சோர்சஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? இப்ப வந்துட்டு நம்ம நியூஸ் மீடியா தான் பேசிட்டு இருந்தோம். பட் சோசியல் மீடியால YouTubeன்றது இன்னொரு பெரிய கடல் தானே! அங்க வந்து என்ன வேணா நடக்கும். என்ன வேணா போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இப்ப சமீபமா ஒரு 2, 3 நாள் முன்னாடி வந்துட்டு ஒரு யூடியூபர் வந்து வீடியோ போட்டாங்க. போட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்கள பத்தி நம்ம இப்ப பேச ஸ்டார்ட் பண்ணலாம். யார சொல்றேன்னா வந்துட்டு சிட் ஃப்ரீக்வன்சி 3 நாள் முன்னாடி வந்து போட்டிருந்தாங்க. என்னது அமைதி படைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. என்னன்னா வந்துட்டு அவங்க 4 நிமிஷம் பேசினாங்க. ஓகே. அது எல்லாமே சூப்பர். யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. ப்ராப்பரா டெரரிஸ்ட்டோட மோட்டிவ் என்ன? இங்க எப்படி மிஸ்லீட் ஆகுதுன்ட்டு எல்லாமே ஆனா சொன்னவங்க ஒரு சில விஷயத்த மறைச்சுட்டாங்க. அத தான் நாங்க ஃபர்ஸ்ட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. முதல்ல இந்த ஹோல் வார் கான்செப்ட்டே என்ன ஆயிடுச்சுன்னா, அ இந்தியா, பாகிஸ்தான தாண்டி ஹிந்து, முஸ்லீம் அந்த ஒரு இதுக்கு தான் போறாங்க டைரக்ட்டாவே தவிர, அங்க இருக்கிறவன் ஆப்போசிட் டெரரிஸ்ட்ன்னு பார்க்க மாட்றான். அங்க இருக்கிற ஆப்போசிட்ல இருக்க முஸ்லீம் தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. அது வந்து எப்படி சொல்லலாம்னா, சவுத் இந்தியா வந்து ஓரளவுக்கு ஓகே. நம்ம வந்து சோசியல் மீடியா அடிச்சுக்கூட நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனா நார்த் இந்தியால வேற மாரி கதை போது. எப்படி சொல்லலாம்னா, ரோட்ல ஒரு சின்ன பையன் நடந்து போயிட்டு இருக்கான் ஓகேவா? அவன்ட்ட போய் மைக்க நீட்டிட்டு அவன் முஸ்லீம் பார்த்துட்டானுங்க. பார்த்துட்டு அவன்ட்ட மைக்க நீட்டிட்டு, இந்த மாரி பாகிஸ்தான பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாங்க. அந்த சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? சரி அத கூட விட்டுருங்க. சின்ன பையன் கூட எதுவும் தெரியல. நீங்க எதிர்பார்த்த பதில் வராது. அதாவது ஒரு டீ கடையில ஒரு கிழவர் வந்து அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஆள்ட்ட போய் மைக்க நீட்டிட்டு, நீங்க ஏன் வந்து பாகிஸ்தான் வந்து அழியும்னு சொல்ல மாட்றீங்க? நீ சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவன் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுட்டு இருக்கான். இத பத்தி உங்க வீடியோல பேசியிருக்கணும்ல? பேசல. இந்த மாரி நெறைய விஷயம் பேசாம இருக்காங்க. அது ஒண்ணொன்னா இது பண்ணிட்டு போவோம். ஆ ஸோ அதான். ஆ இப்போ வந்து இந்தியா, பாகிஸ்தானுக்கு வந்து நடந்தது வந்து வாரே ஃபர்ஸ்ட்டு கிடையாது அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு தெரியுமான்னு கேட்டா, அ படிச்சவங்களுக்கே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். இது வந்து ஒரு சீஸ் ஃபயர் தான். ஸோ அதுதான். இப்போ ஆ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றத தாண்டி, அ இதுல வந்து இங்க வந்து இந்தியாலயே ஆல்ரெடி நெறைய ரிலிஜியஸ் ரையாட்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல. நடந்திருக்கு. நடந்துட்டு இருக்கு. அதேதான். இவ்ளோ ரிலிஜியஸ் ரையாட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னும்போது, இந்த மாரி ஒரு விஷயம் வந்து தேவையா? இந்து, முஸ்லீம் அப்படின்றது வந்து இங்க தேவையா? அதுதான். இப்போ நீங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன ஆன்டி டெரரிஸ்ட்டா? நீங்க என்ன முஸ்லீமா? அப்படின்லாம் நம்ப கேட்கிறோம். அதுவே ஃபர்ஸ்ட்டு தப்பு. இங்க வந்து இந்தியால வந்து சவரனிட்டி எல்லாம் பத்தி பேசுறாங்க. அந்த வீடியோல இந்தியா சவரனிட்டி பத்திலாம் பேசுறாங்க. ஆ ஓகே. சீஸ் ஃபயர் இது சீஸ் ஃபயர் தான் அப்படின்றதுலயுமே அவங்க வந்து ஒழுங்கா பேசுறாய்ங்க. ஆனா, அவங்க என்ன அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுடைய கன்வே எப்படி இருக்கு அப்படின்னா, அ அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ப பண்ணி தானே ஆகணும். நம்ம வந்து வார் வேணும் தானே நமக்கு அப்படின்ற மாரி ஒரு மீனிங் வந்து கொண்டு போது. அது வந்து நெறைய பேர வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கண்டிப்பா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெறைய பேர வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அ ஏன் அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாரி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஹிந்துஸ் தான் வந்து நெறைய பேர் இருந்திருக்காங்க. அதுல ஒரு 2, 3 முஸ்லிம்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ, அதனால அத அப்படியே விட்டுட்டாங்க. ஓகே. அப்ப வந்து இங்க ஹி இந்துஸ வந்து நீங்க கொலை பண்ணலையா? நார்மலா சிட்டிசன்னா இருக்கிறாங்கனாலே கொலை பண்றாங்க அப்படின்றத அத விட்டுட்டாங்க. ஆனா, அவங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ இந்த மாரி நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப வீக்கரான நேஷனு. ஆ அதுக்கப்புறமா அங்க வந்து டெரரிசம் நடந்துட்டுருக்கு. டெரரிசம் பண்றாங்க. ஸோ, அதனால இங்க வந்து யாருமே போய் டெரரிஸ்ட்ட மட்டும் தானே கொன்னுட்டு நம்மளுடைய ஆர்மி நேஷன்ஸ் எல்லாருமே டெரரிஸ்ட் தானே போய் கொன்னுட்டு வராங்க. அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா, அது வந்து நார்மலா நம்ம சொல்லிடலாம்.
ஆனா அது வந்து எப்படி ஒரு தூண்டுதலா இருக்கு அப்டின்னா, ஆ டெரரிஸ்ட்ட கொல்லுங்க அப்டின்றத தாண்டியுமே, இந்த மக்கள் வந்து என்ன மாரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்டின்னா, அவங்க நம்மளோட எதிரியா? அப்ப அவங்கள கொல்லுங்க அப்டின்ற மாரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்களோன்னு ஒண்ணு தோணுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க அடிக்கிறதோ, இவங்க போய் அவங்கள அடிக்கிறதோ, இதெல்லாம் வந்து ஃபுல்லா சோசியல் மீடியால ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சுல்ல. இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி, அ போஸ்ட் எல்லாம் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாய்ங்கல்ல. அதுல வந்து அவன் வந்து தெளிவா தான் இருக்கான்னு எனக்கு தோணுது. என்னன்னா, அவன் வந்து சொல்றான். சாய் ஃபர்ஸ்ட்டு சாய் ஏதோ சாய் குடிக்கிறீங்களா? அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு கரெக்ட்டா தெரியல. இது இங்க வந்து ஹேப்பி தீபாவளின்னுவாய்ங்க. அங்க வந்து நீங்க சாய் குடிச்சீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு வரும். சாய் குடிச்சீங்களா? அவன் வந்து சாய் குடிச்சீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா இவைங்க என்ன பண்றாய்ங்க, ஹேப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க. அப்ப அதுல என்ன தெரியுது? ஆப்வியஸா என்ன தெரியுதுன்றது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். புரியலன்னா இன்னும் சிம்பிளா சொல்லலாம். இப்ப அவைங்க வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்காய்ங்கல்ல. நான் ஆப்போசிட்ன்னே சொல்றேன். நான் எந்த நேஷன் எதுவுமே சொல்லல. எதிரி தான். ஓப்பனா சொன்னா எதிரி தான். இங்க அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அவன் வந்துட்டு ஒரு பொதுவா ஒண்ணு சொல்றான். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்துட்டு அவன அட்டாக் பண்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட மதத்த தான் எடுக்குறீங்க. அந்த குறிப்பிட்ட மத பண்டிகைய தான் நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க. அப்ப வந்து உங்களுக்கு இங்க தேசப்பற்று இல்ல. உங்களுக்கு உங்களுடைய மதப்பற்று தான் இருக்கு. அந்த மதப்பற்ற தேசப்பற்றுன்ற ஒரு போர்வையில தான் இங்க இதாயிட்டு இருக்குது. அத செட் ஃப்ரீக்வன்சின்ற ஒரு கிரியேட்டர வந்துட்டு நார்மி பீப்பிள் கிட்ட வந்துட்டு நீங்க ஒரு கேட்டலிஸ்ட்ன்ட்டு அது ஓவர் புரொபகேண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன நினைப்பான்? அப்ப நம்ம வந்துட்டு ஹேப்பி தீபாவளி போட்டா தான் நம்ம வந்துட்டு இந்தியன் நினைப்பான். கரெக்ட்டான பாயிண்ட் அது. அதுதான் இப்போ அ அவங்க தான் சொல்லியிருக்காங்களே வீடியோல. சோவரெனிட்டி, செக்குலரிசம்லாம் பேசியிருக்காங்க. ஆனா, அதுக்கான மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும்ல. அதுக்கான மீனிங் என்ன? சொல்லுங்க. இறையாண்மைன்னு சொல்லுவாங்க. ஆ எல்லாருமே அவங்களுக்கான இதுவ வொர்ஷிப் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அத பண்ணலாம். அவங்களுக்கு என்ன ரிலிஜியஸ் பிலீஃப் இருக்கோ அத பண்ணலாம் அப்படின்றதுக்கான மீனிங் தான் அது. இந்தியாவே அது அப்படிதானே நம்ப சொல்லிக்கிறோம். எல்லாமே செக்குலர் கண்ட்ரி எல்லா மதமும் இருக்கு அப்படின்ற மாரிலாம் நம்ம சொல்லிக்கிறோம்ல. ஆனா இந்த ஹேப்பி தீபாவளி மட்டும் எங்க இருந்து வந்துச்சு? அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்ல வரீங்க நீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஹிந்துத்துவான்னு அப்புறம் இதெல்லாம் அப்புறம் எப்படி இங்க அவன் வந்து கரெக்ட்டா நீ முஸ்லிமா, இந்துவான்லாம் கேட்டு கொல்லல. "நீ இந்தியனா? அப்ப நான் உன்ன கொன்னுட்டு தான் போவேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க இருக்கவைங்க, அது வந்து ஒரு பெரிய இல்ல இவங்க வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் விட்டுர்றாய்ங்க. இந்துவ தான் கொலை பண்றாய்ங்க அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து ஃபேக்கான நியூஸ் எல்லாம் வந்து பரப்பி விட்டுருவாய்ங்க சோசியல் மீடியால. அது எந்த அளவுக்கு கொடுமையா போச்சுன்னா, இந்த இறந்து போனாங்க தெரியுமா? அந்த ஒரு ஆஃபீசர் அவங்களோட ஒய்ஃப வந்துட்டு அங்க வந்து ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்கு. அங்க பிஜேபி லீடர்ஸ்லாம் வந்துட்டு ஹிந்துவ கொன்னுட்டானுங்க, ஹிந்துவ கொன்னுட்டானுங்கன்னு கத்திட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து பேச வச்சானுங்க. ஓகேவா? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அவங்க இருந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனு, கண்ணு முன்னாடி இறந்து இதாயிருச்சு. அந்த ஒரு அட்டாக்லேருந்து வெளிய வரல. ஓகேவா? அவங்க வந்து அன்னைக்கு சொல்ட்டாங்க. அப்போ ஒரு 2, 3 நாள் கழிச்சு இந்த இஷ்யூ தப்பா போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க மீடியால வந்து சொல்றாங்க. அந்த மாரி கிடையாது. நடந்ததே வேறன்னு சொல்றாங்க. அது சொன்ன பிறகு இவங்க நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தா கூட பிரச்சனை இல்ல. ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "நீ எப்படி அப்படி சொல்ல போலாம்? இப்ப நீ வந்துட்டு இந்தியனே கிடையாதா? நீ இது பண்ணிட்டு இருக்கியா? இதனால தான் உன் புருஷன் இறந்து போனான்." இந்த மாரியான நரேட்டிவ்ஸ் செட் ஆகுதுல்ல. இங்க எப்படின்னா, இது வந்து இந்த தேசப்பற்றே இங்க வந்து அதையே ரொம்ப அப்யூசிவ் தான் பண்றாங்களோன்னு தோணுது. புரியுதா? இப்போ ஆ நம்ப வந்து ஒரு ஹியூமனா வந்து பாவம் பார்த்தாலே, ஆ அவங்க என்ன சொல்றாங்க? "இல்ல நீ பண்றது தப்பு. நீ எப்படி அவங்களுக்கு பாவம் பார்ப்ப? அப்ப நீ என்ன பாகிஸ்தானியா?" அப்படின்ற மாரி விஷயமும் போயிட்டுருக்கு. அத தாண்டி இங்க நெறைய சோசியல் மீடியால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி, அ இந்த மாரி அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாரி உயிர கொல்றது தப்புதான். ஹியூமன்ஸ் அவங்களும் நார்மலான அவங்களும் ஹியூமன்ஸ் இருக்காங்க. அப்ப அவங்களையும் கொல்றது தப்பு தானே! அவங்கள ஹர்ட் பண்றதும் தப்பு தானே! அப்டின்ட்டு நெறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க அப்டின்னா, "நீ முஸ்லீமா? அ நீ வந்து அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற. நீ பாகிஸ்தானியா?" அப்டின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ஸ்ல அவ்ளோ பேசி, அவங்கள ட்ரோல் பண்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. இல்ல அவங்க வந்து ஒரு 4 செவுத்து தான் வாழ்க்கை நெனச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அவங்க வந்து வீடியோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜின்னா வந்துட்டு உருது தான் கேட்டாரு. ஆனா அவரே வந்து உருது பேச மாட்டாருன்னு சொன்னாரு. இப்ப இந்தியால என்ன நடக்குது? இங்க இருக்க எல்லா பிரைம் மினிஸ்டரும் ஹிந்தி தெரிஞ்சா வராய்ங்க. ஆனா ஹிந்தி வேணும் தானே எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க.
இங்க என்ன நடக்குதோ, அதே தான் இங்க நடக்குது. என்ன இங்க டெமோக்ரஸின்னு பேர்ல நடக்குது. அங்க வந்துட்டு ராணுவ ஆட்சின்ற பேர்ல நடக்குது. மத்தபடி ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இந்த பாயிண்ட்ட அவங்க புரிஞ்சுக்கணும். இதையே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாரிலாம் பண்றாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி டெலிவர் ஆகுது அப்டின்னா, அ இங்க இருக்க முஸ்லிம்ஸ்க்கோ, இங்க இருக்க மைனாரிட்டீஸ்க்குமே இது வந்து ஒரு சேஃபான சூழலா இருக்குமான்றது இல்ல தானே. இந்த மாரி அவன் அவன் டெரரிஸ்ட் வந்து இங்க அட்டாக் பண்றான், இங்க அடிக்கிறான் அப்டின்னும்போது, இங்க இருக்க நெறைய வீடியோஸ்ல நெறைய நியூஸ் மீடியாஸ்ல வந்து போடுறாங்க. இந்த மாரி அ முஸ்லிம்ஸ் எல்லாரையுமே நெறைய பேர் வந்து இந்த மாரி அவங்க கிட்ட போய் அடிக்கிறது, அவங்கள இது பண்றது, அவங்கள துன்புறுத்துறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தினால அப்டின்ட்டு நெறைய நியூஸ் வந்துச்சு. ஏன் இன்னும் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லலாம். ஓகேவா? காந்திய வந்து கோட்சே சுட்டு கொன்னுட்டான். ஓகேவா? அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு, அவர் காந்தி இறந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமே என்ன ஆச்சுன்னா, இந்தியா ஃபுல்லா நியூஸ் வந்துருச்சு. பதட்டமாயிட்டானுங்க. பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்ட்டு, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, காந்திய சுட்டது வந்து ஒரு ஹிந்து தான், முஸ்லீம் கிடையாது. காந்திய சுட்டது ஒரு ஹிந்து தான் சொல்ட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, ஆல் இந்தியா ரேடியோல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு சென்சிட்டிவான விஷயம். ரிலிஜன் இஷ்யூ வந்துட்டு. தமிழ்நாட்டுல கேஸ்ட் எந்த அளவுக்கு ரொம்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ, நார்த் இந்தியால கேஸ்ட்டும் இருக்கு. அத தாண்டி ரிலிஜியன்றது ரொம்ப கொடுமையா இருக்கு. அதுவும் ஹிந்து, முஸ்லீம்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்குது. இப்ப இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க தெரியுமா? நீங்க வந்து வார இது பண்ணுங்கன்னு சொல்ட்டு. நாளைக்கு வார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தான்காரன் வந்து இங்க இருக்கிற ஆட்கள சுடுறதுக்கு முன்னாடி, இங்க இருக்கிற ஹிந்துஸே வந்துட்டு நெறைய முஸ்லிம்ஸ வந்து இது பண்ண ஆரம்பிச்சுருவானுங்க. மெஜாரிட்டி நீ தான் இருக்க. மைனாரிட்டி அவன் தான் இருக்கான். அவன் ஆல்ரெடி வந்துட்டு அவன அடுக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டீங்க. இப்ப அவன் வந்துட்டு என்ன சொல்றது? நாளைக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா யாரு பாதிக்கப்பட போறா முதல்ல? 2 பக்கமே பாதிப்பு இருக்கும். நான் வந்துட்டு அதுக்காண்டி இவன் எவனையுமே தாக்க மாட்டான்னு நான் சொல்லல. 2 பக்கமும் பாதிப்பு இருக்கும். அந்த அந்த ஸ்கேல் யாருக்கு அதிகமா இருக்கு? அது இந்த அம்மா அட்ரஸ் பண்ணியிருக்கணும்ல. அது அட்ரஸ் பண்ணவே கிடையாது. இன்னொன்னு இங்க லெஃப்டிஸ்ட்ல இருக்கிறவைங்க எல்லாம் பேசினது வந்து ஏதோ வந்துட்டு போர் வேணான்னு தான் சொன்னாங்க. யாருமே வந்துட்டு இந்த சீஸ் ஃபயர கிரிட்டிசைஸ் பண்ணல. அது முதல்ல அவங்களுக்கு புரியுதான்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு போர் வேணான்னு ஏன் சொல்றோம்? சிம்பிளா சொல்லிடலாம். இப்ப நம்மகிட்டயும், பாகிஸ்தான் கிட்டயும் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. ஓகேவா? அதனால தான் எல்லா கண்ட்ரியும் பயந்துட்டு இருக்கான். நம்ம வந்து டெமோக்ரசி. நமக்கு வந்து எதிர்க்கட்சி இருக்கு. கேள்வி கேட்கறதுக்கு நெறைய 1008 இது இருக்குது. கண்டிப்பா நியூக்கு நம்ம சைட்லருந்து போகாது. அது நம்ம கேரண்டியா சொல்லலாம். பாகிஸ்தான் அப்படி இருக்கா? கிடையவே கிடையாது. ஏன்னா, அங்க ஒரு ஆட்சியில ஒரு பிரதமர் வந்தாருனாலே 5 வருஷம்ன்றது முடிக்கவே முடியல. மேக்ஸிமம் 1 வருஷம், 1 1/2 வருஷத்தையே தொரத்தி வச்சுடுறாய்ங்க. ஒண்ணு துபாய்க்கு போவான். இல்ல ஏதாவது ஒரு அரபு கண்ட்ரில போய் செட்டில் ஆயிடுறான். எ பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவன். இந்த லட்சணத்தில வந்துட்டு இவங்க என்ன பேசுறாங்க எனக்கு புரியல. அதான். ஸோ இந்த மாரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்டின்னும்போது, இவுங்க வந்து கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி, ஆ ஒழுங்கா ரிசர்ச் பண்ணி, ஆ பேசுறது வந்து ரொம்ப சென்சிபிளா தான் பேசியிருக்கணும். ஆ இவுங்களே வந்து ஆ இந்த மாரி போர் வந்து அவங்க பண்ணாங்க. அது தப்பு தானே! அப்ப நம்மளும் பண்ணி தானே ஆகணும். அப்டின்ற மாரி சொல்லி, அப்ப வந்து எல்லாருக்குமே என்ன தோணுது? அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து ஓகே அப்ப போர் தான் வந்து இதுக்கான வழி போல இது. அப்ப வந்து இந்தியா தொடுக்கலாம் போல அப்டின்ற மாரி ஒரு விஷயம் வந்து நெறைய பேருக்கு தோணிடும். ஸோ அது வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். இன்னொன்னு சிம்பிளா சொல்லிடலாம். பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு மிலிட்டரி பேஸ்டு கவர்ன்மெண்ட் ஓகேவா? அவன் வந்து டெரரிஸ்ட் சப்போர்ட் பண்ண தான் செய்றான். யாருமே டினை பண்ணல. அதுக்காண்டி அங்க இருக்கிற எல்லா மக்களுமா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அவங்களா வந்து காசு குடுத்துட்டு இருக்காங்க. ம். யுஎஸ் தான் ஃபண்டிங் குடுக்குது. இந்தியாவுக்கும் ஃபண்டிங் குடுக்குது. பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் குடுக்குது. அவனுக்கு 2 பேரோட சப்போர்ட்டும் வேணும். ஏன்னா 2 பேர்ட்டயுமே நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாடி தான் எல்லாரும் வந்து பயந்துட்டு இருக்கானுங்க. இவ்வளோ பதட்டமான சூழ்நிலை ஒண்ணு இருக்குது. ஓகே. நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். நாளைக்கு வந்துட்டு இந்தியா போருக்கு இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கூட ரஷ்யா நிக்கும். அமெரிக்கா வந்துட்டு லேட்டா தான் என்ட்ரி குடுப்பான். அதுவரையும் குடுக்க மாட்டான். இங்க ரஷ்யா நிக்குமா, ஆப்வியஸா என்ன பண்ணும்னா, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா யுஎஸ் போயிரும். அப்ப சைனா என்ன பண்ணும்? அவனும் பாகிஸ்தான் பக்கம் தான் போய் நிப்பான். அவன் இந்தியாவுக்கு இது பண்ண மாட்டான். மொரண்ட பிடிச்சுட்டு இருப்பான். இன்னொரு யுகே, பிரான்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியா பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நான் சொல்ற கண்ட்ரீஸ் எல்லார்ட்டயுமே நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. ஒருத்தன் ஆரம்பிச்சான்னா, உலகமே சுடுகாடா மாறிடும். இந்தியா, பாகிஸ்தான் மட்டும் கிடையாது. இன்னொரு சிம்பிளா சொல்றேனே, இந்த ஒருத்தன் Instagramல பைத்தியமா ஒரு வீடியோ போட்டுருக்கான் தெரியுமா? ஃபேமிலீஸ் சின்ன பையன். அவன் ஏதோ தீபாவளி பட்டாசு மாரி 100 ஷாட், 150 ஷாட்டுன்னு பேசிட்டு இருக்கான். அவன் உண்மையிலேயே போடுறான்னு பார்த்துருப்பானா? பார்த்துருக்கவே மாட்டான். இங்க பேசிட்டு இருக்காங்கல்ல ஜென்ரலா வந்துட்டு போர் வந்தா என்னன்னு சொல்ட்டு. பக்கத்துல ரொம்பலாம் கிடையாது. ஸ்ரீலங்கால 2009 ஓகேவா? நம்ம வந்துட்டு டெக்னாலஜி வளர்ந்து பேசிட்டு இருக்கோம்ல, அந்த டைம்லயே வந்துட்டு போர் வந்துச்சு. என்ன ஆச்சு?
யாரு பாதிக்கப்பட்டா? ராணுவத்தால இறந்தவங்கள விட, அதால கொடுமையா உணர்ச்சவங்க தான் ஜாஸ்தி. எத்தன குழந்தைங்க, பொண்ணுங்கலாம் இறந்து போச்சுங்க. ம். எத்தன பேர் நாடு போறதுக்கு வந்துட்டு படகுல ஏறி எத்தன பேர் இறந்து போனானுங்க. அவைங்கள கூப்பிட்டு கேட்டா தானே தெரியும் போர்னா என்ன? அதோட வலி என்னன்னு சொல்ட்டு. சும்மா இங்க உட்காந்து டிவில உட்காந்துக்கிட்டோம். தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு சேஃபான ஏரியால உட்காந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அங்க நார்த் இந்தியால அங்க இருக்க முஸ்லீம் ஒவ்வொரு நாளும் பயந்து செத்துக்கிட்டு இருக்கான்ல. அவனுக்கு யார் பதில் சொல்லுவா? இவைங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவைங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா 2டே விஷயம். எனக்கு வந்து போர் வேணும்னுவாய்ங்கல்ல. இவ்வளவு தூரம் அவங்க சிட் பேசுறாங்க தெரியுமா? நாளைக்கு வந்து போர்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுச்சுன்னா, முதல்ல ஓடப்போறதே இந்த ஸ்டேட்டஸ் போட்ட இந்த பெரிய ஆட்கள் தான். இவன் எவனுமே இந்தியால இருக்கவே மாட்டான். எல்லாம் வெளிநாட்டு போய் செட்டில் ஆயிருவான். இன்னொன்னு, இவைங்களுக்கு வந்து தேசப்பற்று இல்ல, வெறி தான் இருக்குன்னு ஏன் சொல்றேன்னா, யுகேல வந்துட்டு போராட்டம் அது ராலி மாரி நடத்துறாய்ங்க. யாரு? இந்தியா சைடும், பாகிஸ்தான் சைடும். இந்த சிந்து நதி வந்து இது பண்ணாங்க தெரியுமா? பிளாக் பண்ணாங்கல்ல. அப்ப என்ன ஆச்சுன்னா, அ போராட்டம் நடத்திட்டு இருக்காய்ங்க. நம்ம ஊர் ஆட்கள்லாம் வந்துட்டு ரொம்ப தெளிவானவைங்கல்ல. ஏன்னா தேசிய கொடி எப்படி இருக்குன்னே தெரியாது. தலைகீழா மாட்டிட்டு புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தேசப்பற்று இருக்கான்னு நீங்க சொல்ல முடியுமா? தான் நாட்டோட கொடி எப்படி இருக்குன்னே தெர்ல. தலைகீழா போட்டு பேசிட்டு இருக்கான். எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த டைட்டில் இருக்குல்ல, அந்த ஆப்பரேஷன் டைட்டில். அத காப்பிரைட் வாங்குறதுக்கும், ட்ரேட்மார்க் வாங்குறதுக்கும் பெரிய பெரிய கம்பெனி போட்டி போட்டு இங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவைங்கலாம் யாரு? தேசப்பற்று உள்ளவைங்களா? ஒரு சென்சிட்டிவான விஷயம் ஓகேவா? 12, 13 பேர் இறந்துட்டானுங்க. அதுக்காண்டி நீங்க ஒரு ஆப்பரேஷன் பேர் வைக்கிறீங்க. அத வந்துட்டு ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனி வந்து அத வச்சு நான் காசு பார்ப்பேன். அத நான் ட்ரேட்மார்க் ஆக்குவேன். அப்படின்னு இருக்கான்னா, அந்த 13 இறப்பை யார் கொச்சப்படுத்துறா? நீங்க ஆதரவா பேசுனாங்க தெரியுமா? அந்த ஹேப்பி தீபாவளி குரூப். எல்லாரும் இவைங்க தான். இப்ப எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்துட்டு தேசப்பற்றுலாம் இல்ல. இதுல காசு வருதா? இத வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? இதுதான் இங்க ஓடுதே தவிர, எதுவுமே வேற எதுவுமே இங்க கிடையாது. இவங்க தேசப்பற்றுன்னு சொல்லிட்டு, தேச வெறிய தான் கிளப்பிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு புரியுமா? புரியலையான்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதான் இப்போ நம்ப நம்ம ஆல்ரெடி நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசியிருக்கிறதுலயுமே இப்படிதான் பேசியிருப்போம். இந்த மாதிரி எதுவுமே தெரியாம பேசிறக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. நம்ம வந்து சும்மா நம்ம உட்கார்ந்து அவங்க இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இப்ப பாம்பு போட்டாங்கன்னா என்ன பெரிய ஆளு, சின்ன ஆளுன்னு பார்த்தா போட போறாங்க. எல்லாருக்குமே ஒரே இடத்துல தானே போட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதுல சஃபர் பண்றது கண்டிப்பா யாருன்னு பார்த்தோம்னா, சிட்டிசன்ஸா தான் இருப்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்கலாம் என்ன பண்ணுவாய்ங்க? பாஸ்போர்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருவாய்ங்க. இடத்த விட்டு ஓடிருவாய்ங்க. ஏன் உக்ரைன், ரஷ்யால நடந்த வார்லலாம் என்ன? இல்ல பாலஸ்தீன்லலாம் நடக்குதே என்ன அதெல்லாம் நடந்துட்டு இருக்கே! பெரிய பெரிய ஆளுங்கலாம் அங்க தான் இருக்கிறாய்ங்களா? எல்லாம் ஓடிட்டு இருப்பாய்ங்க. அவனுங்கலாம் உயிரோட தான் இருப்பானுங்க. ஆனா பாதிக்கப்படுறது என்னமோ பொதுமக்களா தான் இருப்பாங்க. அவங்க ஈஸியா ஒரு வார்த்த சொல்லிட்டாங்க. இந்த மாரி பாம்பு போட்டா என்ன சிட்டிசன் இவங்க பெரிய ஆளு சிஎம், பிஎம்ன்னு பார்த்து போட போறாங்களாம். எல்லாருக்குமே ஒரே இடத்துல தான் போட போறாங்க அப்படின்னு. ஆனா அது கிடையவே கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்டே ரொம்ப தப்பு. அதுதான் நம்ம வந்து என்ன சொன்னாலும் இவங்களுக்கு புரிய போறதில்ல. அவங்க கிட்ட இருக்கு. எவ்ளோ பணமோ இருக்கு. அவங்களால ஓடிற முடியும். ஆனா பொதுமக்களால முடியுமா? இப்ப கசாலலாம் அவ்ளோ பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வார் வந்ததுனால எவ்ளோ எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னா, மரத்துல இருந்து இலைய பிச்சு அத சாப்பாட்டுக்கு சாப்பிடுறாங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலை அங்க நடந்துட்டு இருக்கு. இவங்க எப்படி இந்த மாரி வார் வந்தா ஓகே அப்படின்றத சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தேசப்பற்றுன்ற பேர்ல வந்துட்டு மூளையில ஏதோ கட்டி தான் வந்திருக்கு. அது வந்துட்டு தேசப்பற்று கிடையாது. அது வந்துட்டு மதவெறி தான். எண்ட் ஆஃப் த டே இங்க தேசப்பற்று பேசுற முக்காவாசி பேர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களா தான் இருப்பானுங்க. ஏதோ இவங்கனால தான் இந்தியான்ற ஒரு இது நாடே உருவான மாரி கதை அழுந்துட்டு இருப்பானுங்க. அந்த லட்சணத்துல தான் போயிட்டு இருக்குது. ஸோ மீடியாவும் அதுக்கு சலிச்சதெல்லாம் இல்ல. நான் சொன்னேன் தெரியுமா? அந்த ஐபி ஆக்க போறாங்கன்னு சொல்ட்டு. அதுக்காண்டி அத புரமோட் பண்ணதே இந்த மீடியா பீப்பிள் தான். அடிக்கடி அந்த பேர சொல்லி தந்தி டிவிக்கு தமிழ்நாட்டுல அதுக்கு தான் பெரிய அவார்டே குடுத்துரலாம். அதாவது இப்போ ஒரு ஆர்மி ஆஃபீசர் போறாருன்னா, அவர் தடுக்கி விழுந்தாலும் ஆப்பரேஷன் சிந்தூர். படுத்தாலும் ஆப்பரேஷன் சிந்தூர். அந்த லட்சணத்துல ஆயிப்போச்சு. ஸோ இதுக்கு மேல இத பேசி நம்ம இழுக்க வேணாம். ரொம்ப டென்ஷனா தான் ஆகுது. அதனால உங்களோட இறுதி கருத்து என்ன? என்ன கருத்து? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் யோசிக்கிறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே நீங்க என்னன்றத நீங்க தேடி பார்த்தா தான் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். நியூஸ் மீடியா பார்க்கலாம். ஒரு ரெஃபரன்ஸ் வேணா பார்க்கலாமே தவிர, எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. அதே நேரத்தில ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா, அதோட பின்விளைவு என்னன்றத யோசிக்கணும். அதே மாரி யாரையும் சீக்கிரம் பிராண்டிங் பண்ணாதீங்க. இப்ப சிட் ஃப்ரீக்வன்சி என்னன்னா,
லெஃப்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ஏதோ தேச விரோதி மாரி பிராண்ட் பண்றாங்க. அது வந்துட்டு எங்களால எடுத்துக்க முடியாது. ஏன்னா, இங்க வந்துட்டு தேசப்பற்றுக்கும், மொழி வெறிக்குமே வித்தியாசம் தெரியாம நீங்க போட்டுருக்கீங்க. நீங்க போடுறது வந்துட்டு ரைட் விங் ஐடியாலஜிக்குள்ள தான் போய் சேருது. நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். ரைட் விங் ஐடியாலஜி எவனா ஒருத்தன் வந்தான்னா, அவன மொதல்லே விரட்டி விட்டுருங்க. தயவுசெய்து அவன வளர விட்டீங்கன்னா, அவன் உங்கள சாப்பிட்டு போயிருவான். இப்ப நீங்க சப்போர்ட் பண்றது அவங்களுக்கு தான். நாளைக்கு உங்களுக்கே அது பேக்லேஷா மாறும். இப்பயே வந்து உங்கள கிட்டத்தட்ட சங்கி பட்டமா மாறிட்டானுங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு முழுசா மாறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது தனிப்பட்ட விருப்பம். நீங்க யார ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்ட்டு. பட் ஆனா, நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க. அவரு உங்க வீடியோ வந்து லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. ஸோ, நெக்ஸ்ட் டைம் பேசும்போது கொஞ்சம் பொறுப்பா பேசுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல அதேதான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ப ஹிஸ்ட்ரியில நடந்திருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்றோம். ஹிஸ்ட்ரி எழுதுறதே யாரு? ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ். அதேதான் இப்போ இப்போ இந்த மாரி ராமாயணம் எழுதுறது எப்படி? ராமாயணம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வெர்ஷன்ல இருக்குல்ல. அந்த மாரி தான் ஹிஸ்ட்ரியுமே. எதுவுமே உண்மைலாம் கிடையாது. அதெல்லாம் யாரோ எப்படியோ எழுதியிருப்பாங்க. அது உண்மையா? இல்லையான்றதே டவுட் தான். நீங்க போய் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. வரலாறுல நடந்துட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் நடந்துச்சு தான். ஆனா, அதுவுமே உண்மையான்றது வந்து இப்ப கேள்விக்குறியா தான் இருக்கு. அதனால எதுவா இருந்தாலுமே ஒழுங்கான ரிசர்ச் எடுத்து, என்ன நடக்குது? என்ன நடந்துச்சு? இப்படி ஒரு விஷயம் நடக்குதா? இப்படி ஒரு வார் நடக்குதா? அதுல இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு? அத நம்ம எப்படி பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபுல்லா படிச்சா தான் தெரியும். அதுக்கு வந்து நம்ப எவ்வளவோ படிக்கணும். சும்மா வந்து நம்ப இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்காங்கன்னா, அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எதிரா நம்ம வார் எடுத்து பேசணும் அப்டின்ட்டு நம்ம இருந்துறக்கூடாது. அதே மாரி இப்ப மீடியால போர்ட்ரே பண்றது எல்லாமே உண்மையான்னு கேட்டா, அதுல வந்து எத்தன சதவீதம் உண்மை அப்டின்றது வந்து யாராலயுமே சொல்ல முடியாது. இப்ப இந்த ஆர்ஜி காரோடைய கொல்கட்டா கேஸ்லயுமே பொறுத்தவரைக்குமே அப்டிதான். இன்ன வரைக்குமே யாருக்குமே உண்மை தெரியல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம வந்து பிளைண்டா மக்கள் வந்து எதையுமே நம்பிட வேண்டாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அண்ட் தென் அ அ இந்த மாரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற வீடியோஸையுமே நம்பாதீங்க. அ ஒரு நியூஸயே நம்பாதீங்க. எதையுமே நம்பாதீங்க. அ அன்டில் அதுல நீங்க வந்து ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். எங்களுடைய பாட்காஸ்ட் கூட நீங்க நம்ப வேணாம். ஏன்னா, நாங்க வந்து எப்படி பேசியிருக்கோன்றது வந்து எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நாங்க பேசியிருக்கோம். அண்ட் தென் எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிரெடிபிள் சோர்சஸ் வச்சு நாங்க பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன உங்களுடைய சோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றது எல்லாத்துலயுமே 2 சைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 2 சைடையுமே கேட்டு நம்ம ஒரு டீப் அனாலிசிஸ் வந்து அத புரிஞ்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த பாட்காஸ்ட்ட முடிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப அவசரப்படுறாங்க. அதனால இதோட இந்த எபிசோட முடிக்கிறோம். ஸோ நாங்க வந்து Spotify இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். உங்களுக்கு எங்க பிடிக்குதோ கேளுங்க. YouTubeலயும் இருக்கோம். அதே மாரி ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு Discordல குடுத்தாலும் சரி, இல்ல எங்க எல்லாருக்கும் தனியா இன்ஸ்டா ஹேண்டில் இருக்கு. அங்க வந்து குடுத்தாலும் சரி. ஸோ உங்களோட கருத்து எதுனாலும் சொல்லுங்க. அதே நேரத்தில வேற என்ன இருக்கு? வேற உங்களுக்கு ஏதாவது டாபிக் ஏதாவது பேசணும்னு தோணுச்சுனாலும் சொல்லுங்க. இவங்க வந்து அடுத்து 1 மாசம் கழிச்சு வராங்களா? 2 மாசம் கழிச்சு வராங்களா? அது எனக்கு தெரியல. வரும்போது நாங்க பண்றோம். ஸோ உங்கள அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். நான் வந்துட்டு இட்டாச்சி, இவங்க வந்துட்டு மோமோ. போயிட்டு வரோம். பாய். என்னது பாய் ரொம்ப இதுவா இருக்கு. போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். 4 பேரை அம்மனமாக்கி நடுத்தெருவுல ஓட விட்டு அடிக்கிறாங்க. ஆனா அது பீகார்ல தானே. மாட்டு இறைச்சிய கடத்தின ஒரு ஆள ஒரு கூட்டமே வந்து அடிச்சு கொல்லுது. அது ஏன்னா யூபியில தானே. போலீஸ நம்பி விசாரணைக்காக வந்த 2 பேரை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணாங்க. ஆனா அது தூத்துக்குடியில தானே. ஒருத்தர் பசி கொடுமையால அதை தாங்க முடியாம சாப்பாட திருடி சாப்பிட்டதுக்கு ஒரு ஆதிவாசி இளைஞனை கூட்டம் கூடி அடிச்சே கொன்னு இருக்காங்க. அது எங்க கேரளால தானே. இல்ல, இதெல்லாம் நடந்திருக்கிறது இந்தியால. இந்தியால. And finally, after all this, எதுக்கு? எதுக்காக இதெல்லாம்? And the answer, Your Honor, is this report submitted by the Intelligence Bureau just 2 months ago to the government which says, அதாவது வர இருக்கிற சட்டசபை எலெக்ஷன்ல ஆளுங்கட்சி கண்டிப்பா டெபாசிட்டை இழக்கும். அரசியல் அதிகாரத்தை தக்க வச்சுக்க, அதிகாரத்தை மீட்டெடுக்க அவங்க பயன்படுத்தின வரும் கருவிங்க தான் அந்த 4 பேர். ஒரு நாயை கொன்னா கேள்வி கேட்க மனுஷன் வர இந்த நாட்டுல. ஒரு மனுஷனை கொன்னா எதிர்த்து கேள்வி கேட்க இந்த நாய் வராதுங்கிற தைரியம் இவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அந்த தைரியம் தான், அந்த நம்பிக்கை தான் யுவரானர் இந்த நாட்டோட அரசியல். கேள்வி கேட்கிறவங்களை ஊமையாக்குற அரசியல், விரல் நீட்டி கேள்வி கேட்டா விலக மாற்ற அரசியல். ஆனா எவ்வளவுதான் ஊமையா இருந்தாலும், எந்த சுரங்கத்தில் அடைச்சு வச்சிருந்தாலும் கண்டிப்பா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த நாடு
ஒருத்தனுக்கும் அவ அப்பம் வீட்டு சொத்து இல்ல. இது நம்ம நாடு யுவர் ஆனர், நம்ம நாடு.